நான் 20 வருஷமா ஏங்கினது எனக்கு நல்ல தாடி வளர்ந்து நான் வந்து சிம்பு தொட்டி ஜெயால ஒரு ரோல் பண்ணப்பல அந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணணும்னு நான் ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து ஏங்கிட்டு இருக்கிறேன். நான் சுதீர் ஸ்ரீனிவாசன் பேசுகிறேன். இந்த குரலும் இந்த தாடியும் மட்டும் என்கிட்ட இருந்ததுன்னா நான் எங்கேயோ போயிருப்பேன்டான்னு தான் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஐ மீன் தட்ஸ் த வே ஐ வுட் அப்ரோச் தட் டாபிக். Somebody comes to you with a script and says, hey, you know, there are 4 or 5 hero moments here. இந்த இடத்துல நீ ஹீரோவா ப்ரூவ் பண்ணிடான்னு ஒரு கட்டாயமா வைக்க மாட்டேன். Right. நாளைக்கு கை தட்டலன்னா நீங்க வந்து சாரி சொல்லுவீங்களா? நான் இப்படி தான் பேசுவாங்க. அது எப்படி நாளைக்கு கை தட்டுவாங்க நீங்க சொல்லுங்க. கை தட்டல் எப்படிங்க பிளான் பண்றது? எனக்கு என்ன வேணுமோ அதான் பண்ணியிருக்கேன். என்ன சுயநலவாதின்னு சொல்லிக்கலாம், கிளியர் மைண்டட்னு சொல்லலாம், லூஸ்ன்னு சொல்லலாம், வாட் எவர். பட் எனக்கு வேணுங்கிறது தான் நான் பண்ணுவேன். டோன்ட் கீப் காலிங் மீ அண்ட் சேயிங் உனக்கு நான் எதுக்கு வேலை கொடுக்குறேன்னா நீ அழகா இளமையா இருக்க. இந்த 2 காரணங்களுக்காக நான் நடிகன் ஆகவே இல்லை. மரியாதை கொடுக்கலாம் கூட பரவாயில்ல, வாய்ப்பாவது கொடுக்கட்டும். You don't have to respect me, at least validate me, give me a job. Only a writer can create an actor's career. அவங்க ஒரு கேரக்டர் உங்களுக்காக எழுதி நம்பலைன்னா எதுவுமே நடக்காது. வணக்கம். வணக்கம் சுதீர். I know 3 BHK வரப்போகுது சில நாட்களில். அதை பொறுத்து pretty much you've been talking, you seem very excited about the film. இப்போ தான் ஆடியோ லான்ச் எல்லாம் முடிச்சுட்டு அறக்க பறக்க வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன்ல. What's the mood like right now for you? Let's start from somewhere generic like that. Very happy mood, very satisfied mood, very emotional audio release. And that I felt because Arun is an emotional kind of producer and human being. Sri Ganesh Solovana is the, you know, sensitivity in Uchakattam he is. And this whole unit also, the way we work together and, you know, and we're so close to the release. படத்தில் வேலை செஞ்ச அனுபவம், அந்த படத்தை வந்து இந்த படத்தில் நம்ம இருக்கோங்கிற ஒரு ரிலீஃப், ஒரு நன்றி கடன், அந்த ஒரு ஃபீலில் இருக்கு. I'm just glad I got to be part of the film. And it's my 40th film, so overall quite emotional. S40, yeah. As Siddharth 40, how he started it, hashtag. That's what it's quite an emotional time, yeah. I mean, நான் பார்த்தேன். I really think it's a very sweet film. Lovely. Obviously நம்ம டீடைல்ஸ்லாம் பெருசா உட்கார்ந்து பேச முடியாது ரிலீஸ்க்கு முன்ன. We'll do a postmortem and பண்ணலாம். பட் காத்துல sorry, I used the wrong word. We'll do afterbirth. எதுக்கு மாட்டம்? இல்ல, நான் சீரியஸா கன்சிடர் பண்ணேன் ஆக்சுவலி. இந்த போஸ்ட் ரிலீஸ் செக்மெண்ட்ஸ்லாம் பேசுறதுக்கு போஸ்ட்மார்ட்டம் தான் வைக்கணும்ன்றது was my first thought. Afterbirth. Then I was like, அப்புறம் யாராவது ஃபீல் பண்ணுவாங்க. Let's call it afterbirth. Yeah. பிறந்த பின். I started calling it post cut clarity. Lovely. Oh wow. Lovely. So டீடைல்ஸ் பேசலனாலும் பரவாயில்ல, தீம்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். உங்க வாழ்க்கையோட அது ஓரளவுக்கு பொருத்தி பேசலாம் அப்படின்றது தான். ஸோ ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா, இதில் நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக ப்ளே பண்ணியிருக்கீங்க. ஆரம்பத்தில் உங்களை யாராவது பயங்கரமாக கன்வின்ஸ் பண்ண வேண்டியிருந்துச்சா அதுக்கு? இல்லை, ஐ திங்க் ஆஸ் அ ஃபில்ம் அப்ரிஷியேட்டர் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எந்த ஒரு கேரக்டருக்காகவும் என்னை யாருமே கன்வின்ஸ் பண்ணுறதில்லை. சம்திங் இன்சைட் யூ வில் சே எஸ் ஆர் நோ, இல்லையா? ஸோ அவன் கன்வின்ஸ் ஆகிட்டான். அதான் என்னோட பெரிய, ஏன்னா சம்டைம்ஸ் ஈவன் த பிக்கெஸ்ட் சேலஞ்சஸ் ஃபுல்ஸ் கான்ஃபிடென்ஸ் இருந்தால் ஃபஸ்ட்டு ஸ்டெப். அதான் இன்னைக்கு என் ஃப்ரெண்ட் ராம் ஸ்டேஜ் ஏறி சித்து ஒரு அடிமுட்டாள்னு கரெக்டாக சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ஃபீல் சம்திங் இன்சைட் யூ சேஸ் எஸ் யூ டூ அ ஃபில்ம். உங்களுக்கு புரியல நான் எப்படி கேட்குறேன் அப்படின்னா, உருவத்தை பொறுத்து ஸ்பெசிஃபிக்காக கேட்குறேன் நான். ஐ டோன்ட் நோ த லாஸ்ட் டைம் somebody pulled it off and pulled it off convincingly, truth be told. அது 40களில் இருக்கிற ஒருத்தர் வாங்க மறுபடியும் நான் 16-17 வயசு கேரக்டராக நான் மறுபடியும் ப்ளே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது தெரியல, அது சுலபமான முடிவாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இட் வாஸ் ஆப்வியஸ்லி அ வெரி பிக் டிஸ்கஷன் பாயிண்ட். ஸ்கிரிப்ட் படித்த உடனே requirement of the role physically as well as emotionally நிறைய requirements இருந்தது. The good part is that Sri Ganesh மாதிரி ஒரு எழுத்தாளன் கூட இருக்கிறப்போ it was very easy for me to discover the performance. ஏன்னா ஜென்ரலாக யூ டிஸ்கஸ் ஒரு செட்டுக்கு போய் ஒரு பர்ஃபார்மன்ஸை தேடுறதை விட டைரக்டர் கண்ணுக்கு முன்னாடி if you are able to pre-visualize and pre-perform and அவர் என்ன தேடுறாருங்கிறது அவருக்கு ஒரு பேசிக் ஐடியா பிஃபோர் ஷூட்டே காமிக்க முடிஞ்சா இட் வுட் பி கிரேட். இஸ் ஹவு வி ட்ரை எவ்ரி ஃபில்ம். ஸோ திஸ் ஃபில்ம் த ஃபிசிக்கல் ரிக்வயர்மெண்ட் ஐ ஜென்ரலி டோன்ட் திங்க் தட்ஸ் வெரி டிஃபிகல்ட் பார்ட் ஆஃப் எனி ஜாப். பிகாஸ் நீங்கள் வயசானவராக நடிக்கணும்னா நல்ல ப்ராஸ்தட்டிக் மேக்கப் ஆர்டிஸ்ட் இருந்தால் அதை பண்ணிடலாம் இந்த காலகட்டத்தில். ப்ளஸ் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் நிறையா பண்ணலாம். சேம் திங் வித் யங் ஏஜ். எல்லா ஆக்டர்ஸ்க்கும் ஒரு 20 to 25 இயர் ட்ராவல் இருக்குது படத்தில்.
ஸோ எல்லாருக்கும் அந்த மெனக்கெடல் வாஸ் ரிக்வயர்ட். பட் ஐ வாண்டட் டு டூ இட் விதவுட் எனி டெக்னிக்கல் crutches. Wanted to do it like a stage performance. இதே நான் ட்ராமாவா இந்த 3BHK நான் ஒரு நாள் ட்ராமாவை போடணும்னு ஆசைப்படுறேன். பிகாஸ் நம்ம வந்தது ட்ராமாவில் இருந்தான், ஸ்டேஜில் இருந்தான், மேடையில் பெர்ஃபார்ம் பண்ணி தான் வந்தோம். ஸோ எந்த விதமான ஷார்ட்கட்டோ க்ரட்சோ இல்லாமல் இந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். ஸோ விச் மீன்ஸ் ஸ்கூல்னால் அதுக்கான உருவம், அதுக்கான பாடி லாங்குவேஜ். ஸோ அதுக்கு வந்து மை டிரெக்டர் அண்ட் மை ஹோல் க்ரூ வாஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். யூனோ, my makeup artist, Mr. Shivamaleshwar Rao, my costume designer, Ashok, my hairstylist, Ram, and design was Ram and Vicky was executing. So in the team now, throughout 1 year, we have built it and executed it. So all credit to them. And generally, it took a long time because we scheduled according to the age period. So it took about 8 to 10 months to execute 5 looks in the film. இந்த படத்துல வர மாதிரி தான் chronologically ஷூட் பண்ணப்பட்டது, அது இல்ல. I didn't want to discuss that chronology too much because I was discussing with sir also the other day that just before படம் first time audience பார்க்கறப்போ I don't want them to think of the actors, அவங்க என்ன பண்ணாங்க, என்ன மெனக்கெடல் எடுத்தாங்க, என்ன தொழில்நுட்பம் இன்வால்வ் ஆச்சு, அதெல்லாம் லைஃப் லாங் நம்ம பேச போறோம் இல்லையா. அது யாராவது அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கேட்டாங்கன்னா நம்ம லைஃப் லாங் பேச போறோம். இல்லைனா இது நாளைக்கு கனெக்ட் ஆகலை, அப்புறம் அது யாருமே கேட்கவும் மாட்டாங்க. பட் ஒருவேளை ஃபிங்கர்ஸ் கிராஸ் கனெக்ட் ஆச்சுன்னா, அஃப்கோர்ஸ் லாட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் டெக்னிக்கல் பிளானிங் வாஸ் டன். இட்ஸ் ஆல் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ் தட் ஐவ் கைண்ட் ஆஃப் ட்ரை டு லேர்ன் ஃப்ரம். பிகாஸ் அருண் அண்ட் ஸ்ரீ கணேஷ் செட் யூ ஹவ் டன் மோர் தென் அஸ் லிட்டரலி இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர் அண்ட் இயர்ஸ். ஸோ உங்களுக்கு எது we want to design it correctly. So they gave me a lot of freedom to design the film a certain way. அதுல நிறைய வெயிட் லாஸ், நிறைய வெயிட் கெயின், முடி வளர்றது, முடி கட் பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள் காமன் ஃபார் எனி ரோல். இது இந்த ஒரு அபூர்வமான ஒரு அனுபவம் வந்து உங்களுக்கு கிடைக்குது இல்லை, இன் டர்ம்ஸ் ஆஃப் லைக் என் வாழ்க்கையில என்ன மறுபடியும் நான் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக பார்த்துக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்குமான்னு தெரில. பட் உங்கள் தொழில் அதை அனுமதிக்குது, இந்த மாதிரி வாய்ப்புகளை கொடுக்குது, மறுபடியும் இழந்த ஒரு ஃபேஸை in a sense revisit பண்ண அலோவ் பண்ணுது, ரீஎக்ஸாமின் பண்ண. ஐ திங்க் ஒரு ஆக்டரோட வாழ்க்கையை அவங்க மற்றவங்களோட, நான் ஃபர்ஸ்ட்டு சினிமாவுக்கு வந்த காலத்து சொல்லியிருக்கேன், நான் நைட்டு 2 மணிக்கு மவுண்ட் ரோட் நடுவில் உட்காந்து இட்லி சாப்பிட்ருக்கேன். அந்த மாதிரி நடு கடலில் ஷூட்டிங் பண்ணுறப்போ ஒரு போட்டில் இருந்திருக்கேன். இதெல்லாம் நார்மல் பீப்புளுக்கு நடக்காது, ஆனால் ஆக்டர்ஸ்க்கு எல்லாமே அவங்களுக்கு அமையும் இல்லையா. ஸோ அப்போ இது நம்மளால் பண்ண முடியும். நான் 20 வருஷமாக ஏங்கினது எனக்கு நல்ல தாடி வளர்ந்து நான் சிம்பு தொட்டி ஜெயால ஒரு ரோல் பண்ணாப்புல இல்லை, அந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணணும்னு நான் ஃபஸ்ட்டு படத்துலேருந்து ஏங்கிட்டு இருக்கிறேன். அந்த தாடி இது வரைக்கும் வரலங்கிறதுனால என்னால் அது பண்ணவே முடியாது. ஸோ நான் அப்போ சிம்புவை பார்த்துருந்தேன்னா தொட்டி ஜெயால இந்த மாதிரி ஒரு மிடில் ஏஜ் கேரக்டர் உனக்கு வரும்னு நீ நம்பிருப்பியா அப்படின்னு கேட்குற மாதிரி தான். இன்னும் வராத ஒரு பருவத்தை நீ இப்படி பண்ண முடியும்னு உங்களுக்கு அதே கேள்வி தான் நீங்கள் கேட்டதான். கடந்து போன ஒரு பருவத்தை திரும்ப ஸ்டேஜ் பண்ணுறது எப்படி இருக்குங்கிற மாதிரி. ஸோ ஃபார் மீ இட் இஸ், ஐ திங்க் எனக்கு அமைஞ்சது பிகாஸ் இட்ஸ் மை ஸ்கில்ஸ் ஸ்ட்ரெங்க் செட். ஐ சப்போஸ் எனக்கு இது வருங்கிறதுனால மேபி இட்ஸ் பாசிபிள் ஃபார் மீ. எனக்கு வராத 1200 விஷயங்கள் இருக்குது, அது எனக்கு யாரும் கொடுத்ததே கிடையாது. எனக்கு ஐ திங்க் திஸ் இஸ் பிளேயிங் டு மை ஸ்ட்ரெங்க். கேன் ஐ சே இட் தட் வே, வேர் ஸ்ரீ இஸ் ஏபிள் டு see me as a kid and as a middle-aged guy. So I feel kind of fortunate that I'm able to. நான் ஒரு வாட்டி ஏங்கியிருக்கேன். இன்ஃபேக்ட் நான் இது பண்ண முடியுமா ஸ்ரீ, ஐயோ இது 10 வருஷம் முன்னாடி சொல்லியிருந்தா கூட இட் would have been easier இல்லையா, பிகாஸ் I would have been closer to all the ages. அது இந்த காலகட்டத்தில் பண்ண முடியறது. I'll say it's full credit to my crew, and I think you live long enough, you learn experiences இல்லை, you are able to remember your adolescence more clearly. You are able to observe people more because you've lived a life and a career of 25 years. So it was a very personal experience for me and one I won't forget in a hurry. Almost with time travel பண்ற மாதிரி தான் இல்லையா. அது எங்க பழப்பே அதானே, கூடு விட்டு கூடு பாயறது. ஆக்டர் அதானே பழைய காலத்துல கூடு விட்டு கூடு பாயறது அப்படின்னு சொல்லுவாங்க. So it's time, place, it is travel. உங்களுக்கு உங்க ஸ்கூல் யூனிஃபார்ம்ல மறுபடியும் போட்டுக்கிட்டு ஒரு ஸ்கூல் பையன், it is a way of astral projection சொல்லுவாங்க அந்த மாதிரி. இதை விட்டுட்டு ஸோ இட் இஸ் ரியலி பட் ஒரு ரொம்ப பயம் இருந்தது. நான் இது பயம் இல்லாமல் பண்ணேன்னு சொல்ல மாட்டேன். ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ரொம்ப பயந்து ஸ்ரீயோட கையை பிடிச்சி, ப்ளீஸ் ஸ்ரீ எதுவாக இருந்தாலும் ப்ளீஸ் 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 லெட்ஸ் மேக் ஷோர் தட் யூஆர் ஃபுல்லி, ஏன்னா யாரும் ஒருத்தராவது நீங்கள் ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை பண்ணிங்கன்னா
ஒரு தைரியமாக நீங்கள் ஆடியன்ஸ் முன்னாடி போகலாம். ஸோ நான் ஸ்ரீயை என்னோட பெரோமீட்டராக வச்சுக்கிட்டு இஃப் இஸ் நாட் ஹாப்பி அவனும் விட மாட்டான், நானும் விட்டதில்லை. இஸ் வெரி வெரி இன் அ குட் வே ஸ்டபன். எனக்கு இதுதான் வேணும்னு. அதே மாதிரி எனக்கு உனக்கு வேணுங்கிறது வர வரைக்கும் நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன், நான் விட்டுற மாட்டேன். we have fought to make sure that he is happy. ஸோ இந்த படமே நான் ஸ்ரீ கணேஷோட எழுத்துக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி என்னோட பர்சனல் லைஃப்பை ரொம்ப கனெக்ட் பண்ணி எங்கள் அம்மா அப்பா ரொம்ப மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த படத்தை நான் அப்ரோச் பண்ணியிருக்கேன். பிகாஸ் நான் எனக்கு இந்த படமே ஒரு குடும்பத்தோட படம், வாசுதேவன் அண்ட் சாந்தியோட படம். அதான் இன்னைக்கு ஆடியோ லான்ச்லேயும் நான் வந்து எனக்கு சினிமாவே தாய் தந்தைன்னு சொல்கிறேன். எழுத்தாளனுங்கிற ஒரு தாயும் தயாரிப்பாளனுங்கிற ஒரு தந்தையும் சேர்ந்து உங்களுக்கு லைஃப் கொடுக்குறாங்க, உங்களுக்கு ஒரு உருவம் கொடுக்குறாங்க, உங்களுக்கு ஒரு புகழ் கொடுக்குறாங்க, உங்களுக்காக மெனக்கெடுறாங்க, உங்களுக்காக முதலீடு செய்கிறாங்க. ஸோ ஐ திங்க் தட்ஸ் த வே த ஃபேமிலி ஆல்சோ இஸ். ஸோ தேவயானி மேம் அண்ட் சரத் சார் are the center and the core of this film. Just like your parents are the center and core of your universe, and same is for me, and the madri. So I think that's why the emotional core of the film is quite strong. நீங்க ஒன்று சொன்னீங்கல்ல, ஹே 10 வருஷம் முன்னாடி பண்ணியிருந்தேன்னா நான் ப்ளே பண்ண எல்லா கதாபாத்திரங்களோட வயசுக்கு இன்னும் கொஞ்சம் நெருங்கி இருப்பேன், பக்கத்தில் இருந்திருப்பேன் அப்படின்னு. ஏன் கேட்குறேன்னா, உங்களுடைய முதல் படம் பாய்ஸில் நீங்கள் ஓரளவுக்கு இந்த ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் 18-19 வயசு அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு வயசு தான் ப்ளே பண்ணீங்க. அன்னி தேதிக்கு அஃப்கோர்ஸ் அது உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான, ரொம்ப பக்கத்துலேயே இருந்த ஒரு வயசு. இப்போ மறுபடியும் இந்த வயசில் நீங்கள் அதை ரீவிசிட் பண்ணும்பொழுது, I mean, what do you have to unlearn as a performer? Everything. இப்போ சினிமா கேமராங்கிறது எனக்கு அப்போ புதுசு. நான் நாடகம் போட்டு வந்தவன். ஸோ எனக்கு சினிமா கேமரா எக்ஸ்பீரியன்ஸ், சினிமா கேமராக்கு முன்னாடி நடித்த அனுபவம் கிடையாது. ஸோ 20 வருஷமாக இந்த கேமராக்கு வெளியிலேருந்து கேமராக்கு முன்னாடி வர வரைக்கும், அது பழக்கப்படுற வரைக்கும் எனக்கு 20 years ஆயிருக்கு. இப்போது இந்த ஏரியாவில் எனக்கு பழக்கம் இருக்குது. ஐ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா. ஸோ இப்போ வந்து நான் கேமராக்கு இன் ஃப்ரண்ட் ஆஃப் இட் நான் போகிறப்போ என்ன பண்ண போகிறேன்னு முந்தி பிளான் பண்ணுவோம். இப்போ நான் கேமராக்கு முன்னாடி இருக்கேன், நான் இங்கே என்ன மூச்சு எடுக்கணும், நான் இங்கே என்னவா யோசிக்கணும், நான் இங்கே என்னவா இருக்கணுங்கிற ஒரு ப்ராசஸ் தான் இப்போது இருக்குது. தட்ஸ் த டிஃப்ரென்ஸ். ஸோ நம்மளோட ஃபேஸையே நம்ம இங்கேருந்து பார்ப்போம், அது மறக்கிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு. இப்போ வந்து கண்ணுக்கு பின்னாடி ஸ்ரீக்கு வந்து இந்த பிரபுங்கிற கேரக்டர் என்ன யோசிக்கணுங்கிறது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சா, கேமரா ஓடுறப்போ நீங்கள் பிரபுவாகவே யோசிப்பீங்க. அதுதான் இந்த டைம் டிஃப்ரென்ஸ். அண்ட் நேத்திக்கு நான் ஒரு டிரெக்டர்கிட்ட சொல்லியிருந்தேன், நிறைய படங்களில் அந்த அனுபவம் கிடைக்காது. படத்தோட ஸ்டார்டிங் செகண்ட்லேருந்து ஃபினிஷிங் செகண்ட் வரைக்கும் நீங்கள் ஒரு கேரக்டராக இருக்கீங்க. என்னதான் நம்ம எல்லா படங்கள்லையும் ஒரு கேரக்டராக வாழ ட்ரை பண்ணாலும், கமர்ஷியல் சினிமாவோட ரெக்குவயர்மெண்ட்ஸாக இருக்கலாம், சினிமா எடுக்கிற பிளானிங், டேட்ஸ், லொக்கேஷன், டைம், அதனால சம்டைம்ஸ் நீங்கள் அந்த கேரக்டரில் ஃபுல்லாக இருக்கிறதுக்கு சான்ஸும் இருக்காது. அட் த சேம் டைம் சீன்ஸ்லேயும் அந்த கேரக்டர் கொஞ்சம் வெளியில் வந்து, ஏன்னா இந்தியன் சினிமாவில் வந்து ஒரே கேரக்டர் எல்லா இமோஷன்ஸையும் ஒரே படத்தில் காட்டணும், இல்லைன்னா என்னடா சும்மா நிற்கிறான்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். ஸோ இட் இஸ் ஸோ மினிமம் ஆர் எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஆக்டிங் கொஞ்சம் கொஞ்சமாக we've seen other actors do it. அதில் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் வரும். So every day is a learning, every day is an unlearning, because there is no right and wrong, there is no one way to do anything. So idhula and the core emotion Doctor Strange la vara mari ellame 10,000 possibilities. Domamu I have come to bargain ingra mari. Every day you put on a new mask and every day you try to learn one new thing. idhula adu ellathilum taandi and one தான் இந்த படமா. Correct. இதுதான் அந்த ஆக்சுவல் ரியாலிட்டி ஆன் ஃபில்ம். பிகாஸ் எவ்வளவோ ரியாலிட்டிஸ் எங்களுக்கு வாழ்க்கையில் நடந்தது, எனக்கு நடந்த விஷயம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அதே மாதிரி உங்களுக்கு நடந்தது எனக்கு தெரியாமல் இருக்கலாம். பட் இந்த படத்தில் வந்து த டிஸ்கஷன்ஸ், த கேரக்டர்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங், எனக்கு சரத் சாரையும் தேவயானி மேமையும் ரொம்ப ஒரு ஹேவ் அன் இன்டிமேட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் அவங்க இண்டிவிஜுவலாக யார், அவங்களோட ஃபேமிலி லைஃப் எப்படி, அவங்களோட பசங்களோட அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க ஒரு குழந்தையா இருந்தப்போ அவங்க ஃபாதரோட அவங்க எப்படி இருந்தாங்க, இது எல்லாமே எனக்கு இன்னைக்கு தெரியுது. பிகாஸ் எல்லாருமே அவ்வளோ ஓப்பனாக அதெல்லாம் ஷேர் பண்ணிப்போம். பிகாஸ் ஒரு செட்டில் ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் படம் எடுக்கிறப்போ எங்கேயுமே யதார்த்தத்தை மிஸ் பண்ணக்கூடாது. அட் த சேம் டைம் தியேட்டரில் பார்க்குற அளவுக்கு ஒரு ட்ராமா க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து சரத் சார் நிறைய கேள்வி கேட்பார், தேவானி மேம் நிறைய கேள்வி கேட்பாங்க, ஸ்ரீ எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். அண்ட் இது நிஜமாவே நடக்குமா, இப்படி நடந்தால் நம்ம இந்த இடத்துல இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இந்த இடத்துல இருந்தது இல்லை சார், இருக்கவும் மாட்டோம், பிகாஸ் நம்ம வேற ஒரு லைஃப்பை வாழ்ந்துருக்கோம். ஸோ டு பி ஏபிள் டு எம்பத்தைஸ் கான்ஸ்டன்ட்லி வித் அ கேரக்டர் அண்ட் அவங்களோட இன்னொருத்தரோட இயல்பான அன்றாட வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு
அது வந்து இவ்வளோ வாழ்க்கை வாழ்ந்தவங்க கிட்ட நம்ம செட்டில் நிறைய விஷயம் கற்றுட்ருக்கோம். அண்ட் அந்த டிஸ்கஷன்ஸ்லேருந்து தான் ஐ திங்க் வாசுதேவன், சாந்தி, ஆர்த்திங்கிற கேரக்டர் மீதா ப்ளே பண்ணியிருக்காங்க, ஐஷுங்கிற கேரக்டர் சைத்ரா ப்ளே பண்ணியிருக்காங்க. எல்லாமே நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு போன சென்ஸாக எனக்கு ஸ்கிரிப்ட் படிக்கிறப்போ ஃபீல் ஆச்சு. அண்ட் அந்த ஃபீலிங் எனக்கு ஷூட் பண்ணுறப்பவும் இருந்துச்சு. ஐ ஃபெல்ட் எங்கேயும் என்னோட லைஃபோட சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளை எட்டி பார்க்குதோன்னு ஒரு ஃபீல் கிடச்சிது. அது இஃப் த ஆடியன்ஸ் இஸ் ஏபிள் டு ஃபீல் தட் I'll be so happy because that's what Shri deserves. ஸ்வீட்டாக எழுதின படம். பெரும்பாலானவங்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு ஒரு ரிலேட்டபிளான ஒரு ஆஸ்பிரேஷன் கொண்ட ஒரு படம் தான். அந்த குடும்பம் எஸ்பெஷலி ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு இலக்காக இருக்கட்டும். உங்களுக்கு அதாவது ஏதோ ஒரு பழைய இன்டர்வியூவில் ஐ ரிமெம்பர் யூ சேயிங் தட் ஆயுத எழுத்தில் இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் ஓரளவுக்கு நிஜத்துல உங்களை போல. கரெக்ட் ரைட் ரைட். அண்ட் தென் பட் தட் கை அவனுடைய ஒரு கனவு வந்து நான் அமெரிக்கா போகணும் அப்படின்ற ஒரு ஒரு இதை விட கொஞ்சம் நல்லா அதே கேரக்டர் தான் ரங்தே பசந்த்லையும். அவனே தான் அங்கேயும் என்ன விடுங்க நான் ஃபாரின் போறேன்டா நாடாவது இதுவாகுதுன்னு சொல்லிட்டு. அதான் அவனோட அந்த காலத்தோட ஜென்எக்ஸ். நாங்க யூத்தா இருந்த காலத்துல அவ்வளவுதான் சினிக்கல், இந்த நாட்டெல்லாம் எனக்கு காப்பாற்ற முடியாது, வேற ஆளை பாருங்க, நான் வேற ஊருக்கு போறேன்னு. ஸோ இன் தட் சென்ஸ் இவனுடைய ஒரு அடிப்படை எதிர்பார்ப்பு வந்து, ஹே எனக்கு பிடிச்ச படிப்பு நான் படிக்கணும், எனக்கு பிடிச்ச வேலையை நான் செய்யணும், எனக்கு ஒரு தலைக்கு மேல ஒரு ஹவுஸ் ஓனர் வேற ஒரு ஆள் இல்லாம நம்மளே இருந்தோம்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு அது அந்த அந்த வலியை ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு அவங்களால? இன்னைக்கு ராம் ஒரு விஷயம் சொன்னாரு, எனக்கும் ராமுக்கும் சேம் தான் அந்த விஷயம். ஆக்சுவலா செல்வமும் அதான் சொன்னாப்புல. நாங்களாம் சின்ன வயசுல எவனை பார்த்தியும் பயப்பட்டதே கிடையாது, எல்லாத்தையும் தட்டி கேட்டிருக்கோம், எல்லாத்தையும் திமிரா பேசியிருக்கோம், யாருக்காகவும் எதுவும் பண்ணது கிடையாது, எங்களுக்கு என்ன கேட்குதோ வாய்ஸ் இன்சைட் த ஹார்ட் அப்படின்லாம் பேசியிருக்கோம். ஸோ எனக்கும் பிரபுக்கும் லைக் மைல்ஸ் அப்பார்ட் வி ஆர். எங்களோட எல்லா விஷயமுமே எனக்கு யூனோ மைல்ஸ் அப்பார்ட். பிரபுவை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு அந்த ஸ்கிரிப்டில் இருக்கிற டீட்டெயில் வாஸ் குட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹிம். வாழ்க்கையில் நீங்கள் தோத்துக்கிட்டே இருக்கலாம், பட் அதனால நீங்கள் லூசரா? நீங்கள் ஒரு முறை ஜெயிக்கலாம், அதனால நீங்கள் வின்னர் ஆகிடுறீங்களா? சக்ஸஸ்னா என்ன, ஃபெயிலியர்னா என்ன, அதுக்கான யார் அதை வந்து டிசைட் பண்ணுறாங்க? ஸோ அது எல்லாமே இந்த பிகாஸ் ஒரு வீடு கட்டுறதுங்கிறது ஒரு யூனிவர்சல் திங் இல்லையா? இப்போ நான் சின்ன வயசில் எங்கள் அம்மா அப்பா வீடு கட்டினதை பார்த்துருக்கேன். அப்படியா? அவங்க வந்து ஒரு 2 பேரும் ஒரு யங் கப்புள் 2 பசங்களை வச்சுக்கிட்டு முதல் வீடு என்ன தைரியத்தில் அவங்க வீடு கட்டுறாங்கன்னு முடிவெடுத்தாங்கன்னு தெரியல. பட் அதான் வீடு கட்டிப்பாருன்னு சொல்லுவாங்க. அந்த அந்த 3 வருஷம் அவங்க வீடு கட்டுறத அவங்க முயற்சி செஞ்சது, அதில் வந்த சறுக்கங்கள், அதில் வந்த கன்ஃபியூஷன், அதில் வந்து கேஆஸ், கடைசியில் அந்த வீடு கட்டி முடிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த வீட்டுக்கு போகிறது, அது எல்லாமே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக மைண்டில் இருக்குது. ஸோ we were discussing while writing the film that வீடு மட்டும்தான் கட்டுற வரைக்கும் கட்டாத வரைக்கும் அதை பற்றி பேசிக்கிட்டே இருப்போம், கட்டின உடனே அதை பற்றி லைஃப் லாங் பேசிக்கிட்டே இருப்போம். பிகாஸ் அது ஒரு டாக்கிங் பாயிண்டான ஒரு விஷயம். ஏன்னா அவ்வளோ கனவுகள், அவ்வளோ ஹோப்ஸ். அது உங்களுடைய முதல் சொந்த வீடா? வாஸ் இட்? நான் வந்து முதல்ல சொந்த வீடுங்கிறது எங்கள் அம்மா அப்பா கட்டின வீடு தான் சொந்த வீடு. எனக்குன்னு இது வரைக்கும் நான் வீடு வாங்கினதே கிடையாது என் வாழ்க்கையில். ப்ராப்பர்ட்டி வீடு என்கிட்ட கிடையாது. என்னோட மோஸ்ட் ஆஃப் மை ஏர்னிங் கோஸ் பேக் இன் டு சினிமா post tax. But this year post marriage Aditi and I have a new house that I've just bought. Okay. I wanted to buy her you house. have bought? We just bought. Congratulations. The 3 BHK படம் நடிக்கிறப்போ தான் முதல் முறையாக வாழ்க்கையில் வீடு வாங்கிட்டேன். ஸோ அது நம்ம எவ்வளோதான் நம்ம யோசிச்சு நம்ம பிளான் பண்ணாலும் அது நடக்கிறப்ப தான். கல்யாணம் மாதிரி தான், 1000 பேர் எப்போ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டாலும் அது நடக்கிறப்போ தான் அது நடக்க போகுது. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீல் ஃபார் மீ. Because not just finding my soulmate and feeling safe, but having a place of our own, you know, is really nice. And that gives you very pretty similar feelings in a way, la? I mean, idu again that sense of feeling safe. That success and failure. English la oru part irukku. We'll build a world of our own where no one else can see, and all our troubles we'll leave far behind ourselves அப்படினு சொல்லிட்டு. ஸோ அந்த வீட்டுக்குள்ள நம்ம வந்து கவலை இல்லாம, அதுதான் இந்த 3 BHKல வந்துச்சு பார்த்தீங்க, கவலைகள் பஞ்சாக பறந்தே போகும். உங்களுக்கு கவலை இல்லைங்கிறது கிடையாது, ஆனால் அந்த கவலையை வந்து ஏற்றுக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரென்த் அந்த 4 செவரும் ஒரு கூறும் உங்களுக்கு கொடுக்குது. அதுதான் அதோட. ஸோ அந்த வேர்ல்ட் ஆஃப் அவர் ஓன் சாங்கும் அதுதான் சொல்கிறது. நம்ம எல்லாரும் எங்கேயோ விட்டுட்டு நம்ம மட்டும் தனியாக இங்கே இருக்கலாம், நம்ம கவலையெல்லாம் வீட்டுக்கு வெளியில் வச்சுருவோம். இருக்குது கவலை, ஆனால் அது வீட்டுக்கு வெளியில் வச்சுருவோம். அந்த மாதிரி ஒரு ஸ்வீட் ஹோம், அதான் சின்ன வயசு ஹோம் ஸ்வீட் ஹோம்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? So I think all of that goes into this. For me also it was a very peaceful sense of accomplishment. நீங்க ரெண்ட் வீட்ல வாழ்ந்திருக்கீங்களா?
லைஃப் லாங் ரெண்டட் வாழ்க்கை. அப்படியா? ஓகே. நான் ஹைதராபாத்தில் 8 வருஷம் தனியாக வாழ்ந்தேன். ஸோ அப்போ தனியாக வாடகை வீட்டில் இருந்திருக்கேன். ஸோ ஒரு வீட்டை ரன் பண்ணுறது, மந்த்லி பில்ஸாக இருக்கட்டும், உங்களோட பேசிக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபார் டெய்லி, உங்களோட துணி எங்கேருந்து துவச்சி எப்படி திரும்ப வரப்போகுது, இஸ்திரியாகி வரப்போகுதா, உங்களோட காய்கறி எங்கே வாங்குறீங்க, யார் என்ன சமைக்க போகிறாங்க, யார் வந்து பாத்திரம்லாம் கழுவி வைக்க போகிறாங்க, வண்டி இருக்குன்னா வண்டியை யார் மெயின்டைன் பண்ண போகிறாங்க, அதையும் அது ஓட்டுறதுக்கு யூ பில்ட் அ வேர்ல்டு அரவுண்ட் யுவர் செல்ஃப். அது வாடகை வீட்லேயும் இருக்குது. ஏன் கேட்குறேன்னா, நான் வளர்ந்து வர்ற காலத்தில் பெரும்பாலும் வாடகை வீட்டில் தான் வளர்ந்தேன். அண்ட் இட் டெஃபினெட்லி வாஸ் நாட் அ ப்ளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. இட் ஆல்வேஸ் ஃபெல்ட் லைக் இதிலேருந்து நம்ம கொஞ்சம் முதல்ல இந்த வேற ஒருத்தனுடைய ஒரு கைப்பிடியிலேருந்து நம்ம வெளியில் வர்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா பெரிய சுதந்திரம் உங்களுக்கு இருக்காது. ஒரு நாய் வளர்க்கணும்னா வளர்க்க முடியாது. நீங்கள் வெளியில் இரவில் நீங்கள் வீட்டுக்கு வரீங்கன்னா வர முடியாது. இந்த மாதிரி சிக்கல்களுக்கு நீங்களும் சஃபர் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்கணும்னு நினச்சேன். வேற ஒன்றும். ஐ திங்க் தட் ஆல்சோ. இப்போ எனக்கு வீடுன்னா, நான் சினிமாவே அம்மா அப்பான்னு தான் சொல்கிறேன். அந்த மாதிரி வீடுங்கிறது எனக்கு அம்மா அப்பா தான். ஸோ எனக்கு எங்கள் அம்மா அப்பா ரொம்ப பிடிக்கும். அண்ட் வித் தி பிளெஸிங்ஸ் ஆஃப் காட் எங்கள் அம்மா அப்பாவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சின்ன வயசுலேருந்து என்னோட மெமரிஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான டச்வுட், ரொம்ப பாசிட்டிவான மெமரிஸாக இருந்திருக்கு. அது வீடு, ஃபேமிலி, சாப்பாடு, உணவு, அன்பு, பாசம், பாடல், ஆட்டம், சினிமா, ரசனை, புக்கு படிக்கிறது, வெளியில் போகிறது, எல்லாமே சின்ன வயசுலேருந்து எனக்கு எங்கள் அம்மா அப்பா ரொம்ப 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 ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தாங்க. ஸோ எனக்கு வந்து எங்கள் அம்மா அப்பா வந்து சொந்த வீட்டில் தான் என்னை சந்தோஷமாக வச்சுக்கிட்டாங்கன்னா, இல்லை, எங்கள் அம்மா அப்பா எங்கே இருந்தாலும் அது எனக்கு சொந்த வீட்டுக்கு கொடுத்த ஃபீலிங் தான். ஸோ அதனால தான் நான் இன்னமும் இருக்கிற வீடு, இன்னும் புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகலை, இன்னமும் இருக்கிற வீடு எங்கள் அம்மா அப்பா அவங்க குடும்பத்துக்காக கட்டிக்கிட்ட வீடு. கல்யாணி, சூரியநாராயணன் அண்ட் ஃபேமிலி, அதுதான் ஒரு எங்களோட அடையாளம் எப்போவுமே. இப்போ நானும் அதித்தியும் தனியாக ஒரு வீடு எடுத்துகிட்டு போனாலும் அந்த வீட்டில் இன்னும் ஒன்று இருக்கும் இல்லையா, நம்மளாம் வளர்ந்த வீடு. அண்ட் வீடுங்கிறது இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ பிளேஸ் டு லிவ், இட்ஸ் ஆல்சோ அ பிளேஸ் டு டை. ஏன்னா நம்ம இந்த வீட்டிலேருந்து நான் போகிறேன்டா அப்படிங்க எவ்வளோ பெரியவங்க சொல்லியிருப்பாங்கன்னு உங்களுக்குலாம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நான் பாட்டுக்கு இந்த வீட்லேயே அப்படியே ஒரு நாள் இங்கேயே தூக்கத்திலே போயிடுறேன்டான்னா பாட்டி தாத்தாலாம் சொன்ன ஞாபகம் இருக்குது. சம்திங் அபவுட் இட். என் வீட்டில் நான் கடைசி மூச்சு எடுக்கணும். என் நிலம், ஊரில் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு நிலம்னு ஒன்று இருக்கும். அங்கே கூரை விட தரை தான் முக்கியம், மண்ணு தான் முக்கியம். சிட்டிங்கிறதுனால நம்ம கான்க்ரீட் ஜங்கிளில் வாழ்கிறோம். அங்கே வந்து the 4 walls and the roof becomes magical. So I felt that everybody has a personal connection with the idea of what is a home. சூப்பராக ஒரு வீடு கட்டிட்டா உங்களுக்கு புது வீடு வந்துச்சா? சில சமயம் சொந்த வீடு வாங்கினதுக்கப்புறம் இங்கே இருக்கவே பிடிக்கலன்னு சொல்கிறவங்க இருக்காங்க. இல்லை, சில பேர் வந்து வீடே இல்லாமல் ஓப்பனில் தூங்குறாங்க, அவங்க சந்தோஷமாக இருக்காங்க. இந்த ஒரு பெரிய உலகத்தில் இது என்னுடைய இடம். கரெக்ட். அண்ட் ஐ திங்க் தட்ஸ் த லாஸ்ட் ஆஃப் த கிரேட் மேனிஃபெஸ்ட்ஸ். அதான், பிகாஸ் முந்திலாம் நீங்கள் எங்கே ஃபார்மிங் பண்ணுறீங்களோ அது உங்கள் நிலம், என்ன சாப்பாடு வருதோ அதை நீங்கள் சாப்பிடுவீங்க, எங்கே தண்ணி கிடைக்குதோ அதை நீங்கள் குடிப்பீங்க, எங்கே க்ளீன் ஏர் இருக்கோ நீங்கள் அதை சுவாசிக்கிறீங்க. இப்போ வந்து லேண்டு போச்சு, வாட்டர் போச்சு, இன்னும் 10 yearsல ஏரும் போயிடும். ஸோ அப்புறம் நமக்குன்னு ஏர், லேண்ட், வாட்டர் போனதுக்கப்புறம் என்ன மிச்சம் என்ன இருக்குது? ஃபேமிலி. அந்த ஃபேமிலி இருக்கிற இடம் எது? வீடு. ஸோ ஐ திங்க் வீடு தான் அந்த விதத்தில் இட்ஸ் அ யூனிவர்சல் திங் தட்ஸ் லெஃப்ட். And I feel that was a very central part of this. I mean, I'm happy that இப்போ ஒரு இந்த லோவர் மிடில் கிளாஸ் ஒரு பெரிய ஸ்ட்ரைஃப் இருக்கக்கூடிய குடும்பங்களில் இருக்கக்கூடிய ரோல்ஸுக்கு உங்களை தேர்ந்தெடுக்கிறாங்கன்றதுல எனக்கு ஒரு yeah man, I'm also really, but again we had to fight for that. இப்போ வரிசையா வந்துகிட்டு இருக்கு இல்லையா இந்த மாதிரி? இல்ல, அது வருஷம்லாம் அவ்வளோ இது சடனா ஒன்றும் அவ்வளோ சேஞ்ச் ஆகல. பட் நம்ம சித்தா பேசுகிறப்போ இதான் பேசியிருந்தோம், which is that சித்தால நிறைய லோ மிடில் கிளாஸ் லைஃபோட டெபிக்ஷன் இருக்கு. பட் அதை பரிதாபமாவோ தரையில் ஒரு பாயில் 2 பேரும் தூங்குறாங்க பாருங்கிறது கிடையாது. எப்படி ஜொல்லு விட்டு தூங்குறா பாரு சித்தாவோட மார் மேல முகத்தை வச்சுக்கிட்டுன்னு, அவங்களோட சந்தோஷத்துல தான் நம்ம சந்தோஷத்தை பார்க்குறோமே தவிர அவங்களோட வறுமையில நம்ம சோகத்தை பார்க்கல. 3 BHK is also like that because there's a dignity to human life. Money does not give you dignity and lack of money does not take away your dignity. So the middle class might be the have-nots, but that is when it comes to money. அவங்களுக்கு இருக்கிற சந்தோஷம், அந்த மொட்டை மாடியில் போய் பசங்க நைட்டு பாயை பிரிச்சுட்டு தூங்குறது காத்தோட்டமா, இல்லைனா யூனோ வெளியில் வந்து நீங்கள் விளையாடிட்டு திரும்ப வீட்டுக்குள்ளே வரப்போ உங்கள் அம்மா எல்லாருக்கும் ஜூஸ் கலந்து கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கட்டும். Those are all things we'll never forget. இந்த போக முடிஞ்ச ஒரே இடம் பீச் மண்ணோட வீட்டுக்கு வர்றதாக. கரெக்ட். அங்கே திட்டுவாங்க, டே செருப்பை வெளில கட்டிட்டு வாடான்னு உள்ளேருந்து சமயக்கட்டிலேருந்து குரல் கேட்கும். ஏன்னா எங்கள் அம்மா கேட்பாங்க,
டேய் உன் வண்டி திரும்புறதுக்குள்ளே எப்படி உன் நாய்க்குட்டிக்கு தெரிஞ்சிருக்கு நீ வரேன்னு. நான் சொல்லுவேன், நான் ஸ்கூல்லேருந்து வரப்போ தூரத்துலேருந்து உனக்கு தெரியுதுல்ல நான் வீட்டுக்கு வர போகிறேன்னு. அதே மாதிரி தான் என் நாய்க்குட்டிக்கு தெரியும். ஏன்னா அது ஏதோ ஒன்று சொல்ல வருது. அதான் நீ சொல்ற செருப்பு ஒழுங்காக கழட்டி போடு, துவைக்கிற துணியை கரெக்டாக துவைக்க போடு, என்ன சாப்பிட்டு வந்து அதெல்லாம் சாப்பிடாதுன்னு சொன்னேன்ல. ஸோ தட் ரிலேஷன்ஷிப் இஸ் தேர் வித் யுவர் மதர் when you come home. So I think all of that, when we try to capsulate it in a film, it was in the script, Sudhir. And the fact that, like you said, I'm able to be seen as a boy who can come from any class of society. Because I think humans... That must liberate you as an actor. It is the most... early இப்போவும் தான் இவ்வளோ இளமையாக இருக்கீங்களே அதை நான் என்றைக்குமே ஒரு பாராட்டாக பார்த்ததில்லை. இன்னைக்கு நீங்கள் சொல்கிறப்போ இந்த படம் உங்களால் எப்படி பண்ண முடிஞ்சுன்னு கேட்குறீங்க பார்த்தீங்களா, இன்னைக்கு தான் எனக்கு அது பாராட்டாக தோணுது. என்னால் இன்னும் இளமையாக இருக்கேங்கிற காரணத்தினால இந்த படம் பண்ண முடிஞ்சது. ஸோ ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல். ரைட். இந்த மாதிரி இன்ட்ரோவர்ட்டட் கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணும்போது இவன் ஓரளவுக்கு இன்ட்ரோவர்ட்டட் இல்லைனா உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயத்த ரொம்ப வெளிப்படையாக யார்கிட்டையும் பேச முடியாமல் உள்ளுக்குள்ளேயே தவிக்கிற ஒரு ஆள் தான். நீங்கள் ஃபிசிக்கலி அதை எப்படி கம்யூனிகேட் பண்ண முயற்சி பண்ணுவீங்க? இவனுக்குள்ள ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் இருக்குது, வெளிப்படுத்த முடியாத ஒரு கோவம் இருக்குன்ற. ஐ திங்க் அது கேரக்டரோட கிராஃப் தான் சுதீர். பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க, அந்த ஸ்ட்ரகிள் எல்லாரும் தான் ஃபேஸ் பண்ணுறோம். அந்த ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் நீங்கள் ஜெயிக்கலாம் இல்லை தோக்கலாம். இந்த 50-50 எல்லாருக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் அந்த ஃபெயிலியரையும் தோல்வியும் நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கிறது தான் மெயின் திங் இஸ். ஸோ அது இந்த கேரக்டர் வந்து அவன் எவ்வளோ முறை தோத்தாலும் ஹீ இஸ் நாட் அ லூசர். அண்ட் ஐ திங்க் தட்ஸ் த பியூட்டி ஆஃப் த ஒர்க்கிங் கிளாஸ், தட்ஸ் த பியூட்டி ஆஃப் பீப்புள் ஹூ லிவ் இன் ஹோப். எவ்வளோ வாட்டி தோத்தாலும் தே டோன்ட் கிவ் அப். அண்ட் அவங்க முகத்தில் அந்த தோல்வியோ துயரமோ தெரியவே தெரியாது, அவங்களுக்குள்ள எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும். ஸோ அது ஸ்கிரிப்ட்லேயே இருந்தது. ஸோ மை திங் வாஸ் அவன் தோக்குற எக்ஸாக்ட் அந்த சூழ்நிலை அந்த செகண்டில் கூட அவனை யாராவது பார்த்துட்டே இவன் ஒரு லூசர்றான்னு சொல்லிடக்கூடாது. ஸோ அதில் வந்து அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, ஆனாலும் ஃபேஸில் ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். இப்போ தான் கையில் ஃபெயில் அப்படிங்கிற மார்க் ஷீட் இருக்கும், ஆனாலும் அடுத்த செகண்ட் நம்ம நல்லா இருப்போம்னு ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஹோப். அது எனக்கு எங்கேருந்து வந்ததுன்னா ஸ்ரீ கணேஷ் கிட்ட. ஓகே. பிகாஸ் ஸ்ரீ கணேஷ் as a human being is that. ஓகே. ஸ்ரீ கணேஷ் எவ்வளவு மோசமான நியூஸ் உங்களுக்கு கொடுத்தாலும் அதை கொடுக்குறப்போ அவர் ஃபேஸில் புன்னகை இருக்கும். அதுக்கு என்ன லாஜிக்னே எனக்கு ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் புரியல எனக்கு. He is always smiling. Which is very unlike some of which is so good. Which is very unlike some of your recent characters incidentally. ஏன்னா Indian 2 test இந்த படம் உங்க முகத்துல ஒரு புன்னகையை பார்க்கறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. வர difficult. Yeah. In this what I liked also is in the end when he wins, he wins. Yeah. That's not a spoiler. When he wins it should feel like a win. Yeah. So அதான் ஸ்ரீ வந்து சார் யூஸ்வலாக ஒரு பாட்டுலேயே நம்ம ஒருத்தனை ஒரு சக்ஸஸை காட்டுவோம், அவன் கோடீஸ்வரன் ஆகிறத காட்டுவோம். இது வந்து ஒரு 2.5 மணி நேரம் படத்துக்கு அப்புறம் ஒரு குடும்பத்தை ஜெயிக்குமா ஜெயிக்காதான்ற மாதிரி we take them to a point of to be happy. And இவனோடது வந்து his happiness, I can't give away the happiness that comes to him and why he gets it. அவன் வாழ்க்கையில சந்தோஷத்தை அடையறான், அது எதனால அடையறாங்கிறது தான் படத்தோட பெரிய டேக்அவே. ஸோ நம்ம வாழ்க்கையில நேற்று கேஎஸ் ரவிக்குமார் சூப்பராக ஒன்று சொன்னார் என்கிட்ட, நீ நினைக்கிறோங்கிற மாதிரி நீ இருக்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னாரு. We can only be how we want to be. Most people are not even allowed to do that. Right? உங்களுக்கு எப்படி இருக்கணுமோ இருந்துக்கங்க. இது எவ்வளோ பேருக்கு கிடைக்கும்? தில்வாலே துல்ஹனியா லே ஜாயேங்கேல அமரீஷ் புரி அந்த ஹீரோயின் கையை போ உன் வாழ்க்கையை வாழ்ந்துக்க போ, இந்த பையனோட யாருமே ஒன்று அதிகமாக லவ் பண்ண முடியாதுன்னு ஒரு அப்பா 2.5 மணி நேரத்துக்கு அப்புறம் ரியலைஸ் பண்ணி பொண்ணு கையை விடுறாரு. ரைட்? ஸோ ஃபார் மீ human beings to be allowed to live the way they want is one thing. அவங்களுக்கு the way they want, அவங்களுக்கு என்ன வேணும்னு அவங்களுக்கு தெரியுமா, அது இன்னொரு கேள்வி. நான் சுற்றி என்ன பார்க்குறப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் கிட்ட சொல்லியிருக்கேன், எல்லாரும் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாமல் எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க? அப்படின்னா எல்லாரும் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க? 10 கோடி ரூபா வேணும்ன்றீங்க. அந்த 10 கோடி ரூபா கிடைச்சா நீங்கள் ஹாப்பி ஆகிடுவீங்களா? நிம்மதி கிடைச்சிருமா? ஸோ அதெல்லாம் இன்னைக்கோட ஃபங்க்ஷன் ரொம்ப இமோஷனலாக மாறுறதுக்கு ஒரு காரணம் அதுதான். Because Arun Vishwa, Shanti Talkies, bunch of youngsters ஒரு பிலீஃப்ல ஒரு ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணாத ஒரு படம் எடுத்திருக்காங்க. நல்லத்தனத்தை, நல்ல குணத்தை, நம்பிக்கையை, டிக்னிட்டியை நம்பி ஒரு கதை எழுதி படம் எடுத்திருக்காங்க. அப்போ அருண் விஸ்வா சொல்றாரு, சாந்தி டாக்கீஸ் வந்து அவங்க அம்மாவோட பேர்ல ஸ்டார்ட் பண்ண கம்பெனி, அவங்க அம்மா இறந்துட்டாங்க.
என்னதான் எங்கள் அம்மாக்காக நான் அவங்க பேரில் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாலும் இருக்கிறப்போ உங்கள் அம்மா அப்பா பார்த்துக்கங்கன்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். தட் ரியலி broke me, you know. So there are whole life you will keep on doing things because you think it's the right thing to do. அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்மளோட லவ்ட் ஒன்ஸை வந்து எவ்வளோ லவ் பண்ண முடியுமோ லவ் பண்ணுங்க. இல்லைன்னா அவங்க தான் இருக்காங்களே, சரி நாளைக்கு போய் பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம். பிகாஸ் நம்ம எல்லாத்தையுமே டேக்கன் ஃபார் கிராண்டட். இப்போ கோவிட்க்கு அப்புறம் கொஞ்சமாவது எப்போ வேணா என்னெல்லாம் நடக்கலாம்னு ஒரு பயம் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடிலாம் எல்லாமே காலர் தூக்கிக்கிட்டு ஃப்ரண்ட் ஃபுட்டில் என்ன இருந்தாலும் கடவுளே எனக்கு வழி மறைச்சாலும் நான் பார்த்துப்பேன். ஏன்னா இதில் யங்ஸ்டர் அப்படி தானே சொல்கிறான். பால்டபாவோட பாட்டில் தானே வருது. அந்த கடவுளே வந்தாலும் சரி நான் பண்ணுறதாண்டா பண்ணுவேன்னு ஒரு ஹோப் கொடுக்குறான் இல்லையா. So I felt when Arun spoke about that, it was very emotional. And yeah. இந்த படத்தில் ஐ திங்க் ஒன் ஆஃப் த மெனி டிவைசஸில் ஒன்று இருக்கிறது வந்து ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அதுக்காக நீ பணம் எவ்வளோ பொறுமையாக சேகரிக்க வேண்டியிருக்கு, அதுக்காக நீ என்ன மாதிரி ஒரு திட்டம் போட்டு சேகரிக்க வேண்டியிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை. இஸ் தேர் எனிதிங் யூ ஆர் சேவிங் அப் ஃபார்? சினிமா. ஐ நோ வை ஐ எம் earning. நாளைக்கு படம் எடுக்கணும்னா நான் படம் சம்பாதிச்சானும். நான் சொந்த காசில் படம். ஸ்பெசிஃபிக் கைண்ட் ஆஃப் சினிமா மேபி? நோ, ஜஸ்ட் டு பி ஏபிள் டு மேக். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு தயாரிப்பாளனோ ஒரு எழுத்தாளனோ தனக்கு வேணுங்கிறத பண்ணணும். அதை பண்ணுற அளவுக்கு சூழல் இருக்கணும். அப்படி சூழல்னா அவங்களே அதை அவங்களுக்காக அமைச்சுக்கணும். இதனால தான் ஸ்ரீ கணேஷ் இன்னும் ரைட்டர் டைரக்டராக இருக்காரு, அருண் விஸ்வா ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, சித்தார்த் இன்னும் நடிச்சிட்டு இருக்கான், இன்னும் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ நான் சேமித்து ஒரு விஷயம் பண்ண தேவையில்லை. பட் நான் நாளைக்கு படம் எடுக்கணும்னா நான் இன்னைக்கு வேலைக்கு போய் ஆகணும். ஸோ நான் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான ரூட் எட்டாக்கி என்டர்டெயின்மெண்ட்டோட எக்ஸிஸ்டன்ஸே சித்தார்த்னு ஒரு நடிகன் இருக்கான், அதனால தான் எட்டாக்கி இருக்குது. ஸோ அந்த பொறுப்பு எனக்கு இருக்குது. இல்லை நான் எப்போ நடிப்பு விட்டு டைரக்ஷன் பக்கம் ஓடி இருப்பேன். புரியுது. I mean, I wish you and your production house the very best. Thank you. There's a lot of nostalgia naturally. நம்ம ஒரு கடந்த காலத்துலேருந்து பேசுகிறோம் அப்படின்னா one of the things that really brought back fond and slightly frightening memories for me was in the browsing centerல போய் ஸ்கூல் ரிசல்ட்டை போய் பார்க்குறவர். Yeah, I was like, oh நல்லா இது பஃபர் வேறு ஆகிக்கிட்டு இருக்கு ரொம்ப நேரத்துக்கு அப்படின்ற just small touches like that. Or 286 386 கம்ப்யூட்டரில் போய் ரிசல்ட் பார்க்கல. ஆர் ஒருத்தங்க வந்துட்டு அந்த டைமில் ஒரு ஸ்கூல்ல இருந்து ஒருத்தவங்க உங்ககிட்ட பிரியிறாங்க அப்படின்னா அதன் பிறகு there is no way you can be in touch with them. They're pretty dead to you, right? That's the end of the road. Just small things like that. உங்களுக்கு இது பழைய பின்னாடி போய் பார்த்த பல விஷயங்கள்ல ஏதாவது ஒன்று ஸ்பெசிஃபிக்காக டிட் யூ ஃபீல்? எனக்கு இந்த படத்தில் அதான் சொல்ல, இதை நான் மொத்தமாக மறந்துட்டேன். பிரபுவோட அப்கமிங் இயர்ஸ் வந்து ரொம்ப சிமிலர். பிகாஸ் நான் நிறைய ஸ்கூல் மாறி இருக்கேன். பிகாஸ் எங்கள் அப்பாவுக்கு வேலை ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா டெல்லியிலேருந்து வேலை ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா சென்னை. ஸோ ஒரு முறையும் இங்கே வரப்போ ஸ்கூல் மாறும். எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்த்து வச்சுருப்போம். டக்குன்னு பார்த்தா யாருக்குமே நம்ம யாருன்னு தெரியாது. அந்த இங்கிலீஷில் ஒரு டிவி சீரியல் இருக்கும், சியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட டைட்டில் சாங் வேர் எவ்ரிபடி நோஸ் யுவர் நேம் அப்படின்னு இருக்கும். ஒரு இடத்துக்கு போய் எல்லாருக்கும் என் பேர் தெரிஞ்சிருக்கு, அதோட சந்தோஷம் ஏதாவது இருக்கா உலகத்தில் நம்மலாம் யோசிச்சிருப்போம். அந்த மாதிரி எனக்கு ஆனவனா நடக்கும். எல்லாம் செட் ஆகும், டக்குன்னு வேறு ஸ்கூல் போயிடுவேன். புரியுது. அங்கே போய் திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாருக்கிட்டையும் போய் ஃபெமிலியர் ஆகணும். ஸோ அது ரொம்ப ரிலேட் ஆச்சு. ப்ளஸ் நான் சொன்னேன் இல்லையா, ஸ்கூலில் வந்து நான் எனக்கு என்ன வேணுமோ அதான் பண்ணியிருக்கேன். ஸ்கூலில் இல்லை, இன்னி வரைக்கும் எனக்கு என்ன வேணுமோ அதான் பண்ணியிருக்கேன். என்ன சுயநலவாதின்னு சொல்லிக்கலாம், கிளியர் மைண்டட்னு சொல்லலாம், லூஸுன்னு சொல்லலாம், வாட் எவர். பட் எனக்கு வேணுங்கிறது தான் நான் பண்ணுவேன். அது பிரபுக்கு அந்த வாய்ப்பு இருக்கான்னா படம் பார்த்து தே ஹேவ் டு டிசைட் அவனுக்கு அந்த ஃப்ரீடம் இருக்கான்னு. ஸோ அந்த விஷயங்கள் நிறைய ரிலேட் ஆகிருக்கு. அண்ட் முக்கியமாக எங்கள் அம்மா என்னை வளர்த்த விதம் எனக்கு இந்த படத்தில் ஒரு கவுண்டர் பாயிண்ட்டாகவும் இருக்கும். பிகாஸ் இன்றைக்கி நான் சினிமாவில் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் எங்கள் அம்மா. ஏன்னா அவங்க சின்ன வயசில், அவங்களுக்கும் சின்ன வயசு தான், அவங்க 2 குழந்தைங்களை வளர்க்குறாங்க. ஸோ 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக தான் வளர்ந்தோம். தனியாக வேறு ஒரு ஊரில் இருந்தோம், மொழி தெரியாத ஊர். ஸோ அங்கே எங்கள் அம்மா எங்களோட ஒரு ஆஸ் அ கிட் தான் வளர்ந்துருக்காங்க. டெல்லி நாங்கள் என்ன பாட்டு கேட்கணும், என்ன படம் பார்க்கணும், என்ன புக்கு படிக்கணும், என்ன சாப்பிடணும், எதுலேயுமே அவங்க வந்து டோன்ட் லிமிட் யுவர் செல்ஃப், கீப் யுவர் ஹொரைசன்ஸ் ஓப்பன், எல்லாமே ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணாமல், எங்கள் அப்பா சொல்லுவார், ட்ரை பண்ணாமல் எதுவுமே நோ சொல்லாதீங்க. ஏன்னா அவர் சேல்ஸ்மேன், அவர் வெஜிடேரியனாக இருந்து கூட எல்லா இடத்துல போய் அவர் சாப்பாடு மேனேஜ் பண்ணணும், நிறைய விஷயங்கள். ஸோ அவர் வந்து எல்லாமே யூ ஷுட் பி ஃப்ளெக்சிபிள். That tends to happen when you go to a slightly alien place. Then இருக்கிறவங்கலாம் you band together even tighter, closer, right? Correct. ஸோ எங்கள் அம்மாவோட the way she influenced me, எங்கள் அப்பாவுக்கும் எனக்கு ஒரு இருக்கிற ரிலேஷன்ஷிப். நான் டெய்லி செட்டில் வாசுதேவன் சாந்தியோட கேரக்டர்ஸ் படிக்கிறப்போ, அதை பர்ஃபார்ம் பண்ணுறப்போ எங்கள் அம்மா அப்பா மைண்டில் வச்சுப்பேன். ஏன்னா நான் எங்கள் அம்மா அப்பாவை வந்து அந்த வயசில் பார்த்துருக்கேன் இல்லையா. அவங்களுக்கு 30 வயசு ஆகிறப்போ, அவங்களுக்கு 40, 50, 60, 70, 80, நம்ம 50 இயர்ஸாக அவங்களோட whatever age we are alive, 40, 45 years we are seeing them.
அந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஒரு வாசுதேவன் அண்ட் சாந்தி ரொம்ப பிடிச்சி போயிட்டாங்க எனக்கு ஸ்பெஷலி அவங்களோட இந்த படமே நான் தான் சொல்லுவேன், எனக்கு இட்ஸ் வாசுதேவன் அண்ட் சாந்தியோட கதை. ஒரு எமோஷனல் ஸ்பேஸில் ஒன்று கேட்கவா, லைக் are you able to make peace with the fact that your parents are getting old? Because this is like a fundamental fear for everyone, right? கண்ணு மூடி கண்ணை திறக்கிறதுக்கு முன்னாடி I am way ahead of that question. அப்படியா? Because நான் 20 years back என்ன ஆனாலும் நான் எங்கள் அம்மா அப்பா தான் இருப்பேன்னு முடிவு எடுத்துட்டேன். Because my sister didn't have that luxury. அவங்க படிக்க வெளியே போய் she's been studying abroad and now she's a professor. So அவங்க almost 35 years she's been abroad on scholarship. பட்டமாக வாங்கி குவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அது அமைஞ்சுது, அம்மா அப்பாவோட இருக்கிற அதிர்ஷ்டம் எனக்கு அமைஞ்சுது. ஸோ அது நானும் எனக்காக அமைச்சுக்கிட்டேன். I want to be with my parents. So definitely their age, their importance in my life. I'm a very sentimental family boy. And my wife also knows this. And வீட்டில் போய் விட்டா நான் சந்தோஷமா இருப்பேன். I just like to be at home. Because home is where the heart is, இல்லையா? So that really makes me happy. Right. இந்த அதுவும் ஹை ஸ்கூல் பற்றி பேசிட்டு இருக்கோம் நேரத்துக்கு முன்னாடி. இப்போ சென்டிமெண்ட் பற்றி பேசிட்டு இருக்கோம். ரெண்டுத்தையும் சேர்த்து பேசணும் அப்படின்னா there's a very tender relationship between Aishu and you, right? அண்ட் ஃபார் மீ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு படுற ஒரு விஷயம் வந்து அது நட்புக்கு கொஞ்சம் மேலே. ஆனால் அது என்ன அப்படிங்கிறது யாருக்குமே புரியாது அந்த வயசில், முக்கியமாக இது என்ன அப்படின்றது. ஆனால் வெறும் நட்புன்னு மட்டும் நம்ம சொல்லிட முடியாது. அந்த ஸ்பேசஸே ஐ ஃபைண்ட் தெம் டு பி வெரி பியூட்டிஃபுல்லி. அது நம்ம எல்லாருக்கும் 4th ஸ்டாண்டர்டில் ஒரு சின்ன ப்ரீ பியூபர்சென்ட் ஒன்று ஆரம்பிக்கும். அந்த ஹார்மோன்கள் பற்றின ப்ரிவ்யூ டைட்டில் ரிவ்யூலாம் வரும். அப்போ போக போக 6th 7th தாண்டறப்போ கொஞ்சம் தைரியம் வரும். 4ஆம் கிளாஸில் பொண்ணுங்களை என்ன தொடாத நீ ஃபயர் அப்படின்லாம் வந்து பாய்ஸும் கேர்ள்ஸும் ஐ ஹேட் கேர்ள்ஸ் அப்படின்லாம் பேசிட்டு இருப்பாங்க. ஒரு வருஷத்தில் குரல் மாற மாற எண்ணங்களும் ஐடியாஸ் இன்ஸ்பிரேஷன் எல்லாமே மாற ஆரம்பிச்சிடும். ஸோ அங்கேருந்து 10th வரைக்கும் போக அங்கே ஒரு ஒரு சில்லியாக நம்ம ஊரில் ஒரு போர்டு எக்ஸாம் ஒன்று இருக்கும் 10ஆம் கிளாஸில். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்? அந்த 10ஆம் கிளாஸ் எக்ஸாமுக்கு ஆக்சுவலாக வேல்யூவே கிடையாது. தேவையில்லாமல் பசங்களை டென்ஷன் படுத்தி அவங்கள அள வச்சு பேக் வெயிட் ஏற்றி. இப்போ 12th வரப்போ அங்கே ஒரு லவ். இப்போ நம்ம அடுத்தது காலேஜ் போகிறோம், நீயும் நானும் ஒரே காலேஜுக்கு போகலாம், பெரிய பிளான் பண்ணுறாங்களாம். ஒரே காலேஜ் போய் சேர்ந்து படிச்சுட்டா உடனே கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி பத்துக்கு போகிற மாதிரி. ஸோ அந்த டைமில் யூ திங்க் யூ வில் பிளான் யுவர் லைஃப், எல்லாம் இப்படி அமையும். அப்புறம் லைஃப் வாழ வாழ அப்படி அமையாமல் எல்லாமே நீங்கள் பஸ்ஸை விட்டிங்களா, இல்லை காலம் மாறிடுச்சா, இல்லை தப்பான இடத்துல மழை வந்துருச்சா, யூ கீப் திங்கிங். அண்ட் அது எல்லாமே இந்த படத்தில் ரீவிசிட் பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஐஷுவோட கேரக்டர் பர்டிகுலர்லி அது ஒரு ரொம்ப ட்ரிக்கியான ஒரு ஸ்பேஸ். இன்ஃபேக்ட் ஐ ஒன்ட் ஜஸ்ட் சே ஐஷு, எப்படி ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்டி, அந்த ஃப்ரெண்டி இப்போ வந்து கேர்ள் பெஸ்டின்றாங்க, நிறைய புது புது பேர்லாம் வரும். பட் ஃப்ரெண்டி அது லவ்வா, உன்னை பற்றி அவன் சொல்கிறான், நீ வந்து என் கூட இந்த மாதிரி இதுக்கு தான் பேசுகிற, நீ எதுக்கு ஃப்ளேம்ஸ்லாம் போடுற, இந்த மாதிரிலாம் நிறைய ஸ்கூலில் நடக்கும் இல்லையா? அது ஒரு யூனிக்கான ரிலேஷன்ஷிப். அதே மாதிரி பிரதர் சிஸ்டருக்கு ஒரு ரிலேஷன்ஷிப், அதுவும் எனக்கு இந்த படத்தில் ரொம்ப வாட் ஐ ஃபெல்ட். என்னோட அக்கா, எனக்கு அக்கா இருக்காங்க, இல்லை நான் அண்ணனாக நடிச்சிருக்கேன், மீதா அண்ணனாக நடிச்சிருக்கேன். அதுலேயும் எனக்கு ரொம்ப எல்லாருக்கும் எனக்கு ரொம்ப you may as well be the younger brother இந்த படத்தில் கூட. I think that's a personality thing. Right. Yeah. But both of these girls I've learned so much from them because they are so unaffected. ஒரு கேமராக்கு முன்னாடி 2 பேரும் மூச்சு விடுற விதமாக இருக்கட்டும், அவங்க தான் கேரக்டரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதோட வாய்ஸ் ஒன்று பிடிக்கிறதா இருக்கட்டும், அந்த பாடி லாங்குவேஜ், அதெல்லாம் பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருக்குது. நீங்கள் பாடி லாங்குவேஜ்னு சொல்லும்பொழுது இப்போது ஒரு பெரிய கத்தார்சிஸ் இல்லை ஒரு பெரிய நான் இத்தனை நாள் எனக்குள்ளே சேர்த்து வச்சுக்கிட்டு தான் நான் இங்கே கொட்ட போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ண பிறகு அந்த மாதிரி மூமெண்ட்ஸில் டிஃப்ரெண்ட் பீப்புள் எக்ஸ்பிரஸ் தெம்செல்வ்ஸ் டிஃப்ரெண்ட்லி, ரைட், வித் டிஃப்ரெண்ட் ஜெஸ்டர்ஸ் எஸ்பெஷலி ஃபார் த கேமரா அண்ட் எவ்ரிதிங். ஒருத்தங்க அவங்க வந்து டேபிள் அடிக்கிறதாக இருக்கட்டும், இல்லை யூ ஃபாலிங் ஆன் யுவர் நீஸ் ஆக இருக்கட்டும். கேன் யூ டாக் டு மீ a bit about making these decisions, like how do we interpret it physically அப்படின்னு இந்த படம் பொறுத்து மட்டும் பேசணும்ட்டு இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, எனி ஃபிலிம் நீங்கள் ஒரு 2 படம் நடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பீட்ஸ் புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு ஸ்கிரிப்டில் இருக்கிறது ப்ரீ கிளைமேக்ஸ், கிளைமேக்ஸ், ஒரு சில சீன்ஸுக்கு பேரே அந்த டிஸ்கிரிப்ஷன் தான் பேராக இருக்கும். வாட்டர் டேங்க் சீன் அப்படிங்கிறது ஸ்கிரிப்ட்ல இருந்து ரிலீஸ்க்கு வரைக்கும் அது வாட்டர் டேங்க் சீன் தான் பேர். பட் ஆஸ் யூ கீப் ரீடிங் இட் உங்களுக்குள்ள ஒரு பில்டப் ஸ்டார்ட் ஆகும். அது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம். இது படத்தில் ரொம்ப முக்கியமான இடத்துல வருது. நீங்கள் உங்களை ஆடியன்ஸாக நினச்சி அந்த பர்ஃபார்மன்ஸ் யோசிக்க ஆரம்பிக்கிறப்ப அந்த டேஞ்சர். அது அப்போ தான் நிறைய ஏற்ற தோணும், இன்செக்யூரிட்டி கிரியேட் ஆகும். குரல் எப்படி இருக்கணும்னு தெரியுமா, கண்ணில் எவ்வளோ தண்ணி வரணும், அதெல்லாம் வில் ஸ்டார்ட் திங்கிங் ஆஃப் ஆல் தட்.
the beauty of the kind of film Shri made with us is he allowed us to keep it as real as we wanted. இங்க வந்து இங்க ஒரு கண்ணீர் துளி விழுந்தா அங்க கிளாப் சார் அப்படிங்கிற மாதிரி இல்லாம he is just letting you be in that space and அதுல ஒரு vulnerability கிடைக்குது பாத்தீங்களா, அதுதான் எனக்கு இதுல ரொம்ப so it's very different. இப்போ நான் ஒரு 20 படத்துல கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி அழுதுருப்பேன்னு வச்சுக்கேன். என் வேலை வந்து இந்த படத்துல அது அந்த 20 அழுக ஞாபகம் இல்லாம இருந்ததுன்னா Shri and I have done correct in அர்த்தம். Like for example, இப்போ Indian 2ல I really love that scene where you really break out and you accuse Mr. Kamal Hassan of being a horrible influence on all of you, right? In terms of emotion ரொம்ப தூரமான எனக்கு தெரியல. ஏன்னா அங்கேயும் ஒரு பெரிய ஏமாற்றம் எல்லாருக்கும் பிரேக் அவுட் ஆகக்கூடிய ஒரு மோமெண்ட் ஆகத்தான் இருக்கு. இங்க வேற ஒரு காரணத்துக்காக பட் யூ பிளேட் பிசிக்கலி வெரி. எனக்கு வந்து சம்டைம்ஸ் ரைட்டரோட பியூட்டி எங்கன்னா சார், இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஃபார் அ ஃபில்ம் லைக் பொம்மரிலு இன் தெலுங்கு ஆர் அ ஃபில்ம் லைக் ரங் தே பசந்தி இன் ஹிந்தி, அந்த 2 படங்கள்லையும் நான் படம் ஃபுல்லாக ரொம்ப பேசிவாக இருப்பேன். ரங் தே பசந்தியில் பேசவே மாட்டேன், தம் அடிச்சுட்டே இருப்பேன். பொம்மரிலுல வந்து பொண்ணோட ரொம்ப கம்மியாக பேசுவேன், அவளுக்கு ஒரு மிரராக தான் இருப்பேன். அந்த 2 படத்துலையும் எண்டில் அவன் வந்து வெளியில் பேசுகிறப்போ அதுக்கு ஒரு கான்ட்ராஸ்ட் கிரியேட் ஆகுது பார்த்தீங்களா, அது ரைட்டிங்கோட பெரிய ப்ளஸ்ன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தில் கூட திஸ் திங் யூ ஆஸ்கிங் இஸ் தட் அவன் படம் ஃபுல்லாக சிரிக்கலன்னா அவன் சிரிக்கிறப்போ சிரிக்கிறான்ல, அந்த சிரிப்பு ஒரு வேல்யூ இருக்கணும். அட் த சேம் டைம் அவன் படம் ஃபுல்லாக பேசாமல் எண்டில் ஒரு பிரேக் டவுன் ஆகிறப்போ அந்த பிரேக் டவுனுக்கு ஒரு நீங்கள் கேத்தார்சிஸ் ஒரு வார்த்தை சொல்கிறாரு. கேத்தார்டிக்னா லைஃபே மாற்றிட்டு இதுக்கப்புறம் எக்ஸ் இஸ் நாட் எக்ஸ், ஒய் இஸ் நாட் ஒய்ங்கிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை மாற்றுதுன்னா அதான் கெத்தார்சிக், அந்த மாதிரி ஒரு கெத்தார்டிக் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது டெஃபினட்டாக அந்த ஒரு புக்கில் வரும்ல, ஒரு இந்த சாப்டர்லாம் அந்த கேரக்டருக்கு ஒரு கெத்தார்டிக் மூமெண்ட் வருது, அதுக்கப்புறம் அவன் உலகமே மாறிடுச்சுங்கிற மாதிரி அப்படி தான் எழுதப்பட்டது. பட் ஐ வுட் சே தட் த யுனிக்னஸ் இஸ் தட் ஹி அலவுட் மீ டு டூ இட் இன் அ வே தட் இஸ் பிரபு, நீங்கள் எழுதின கேரக்டர் தான், இவனுக்கு இது நடக்கிறப்ப அவன் இப்படி தான் பண்ணுவான்னு ஒரு டிஸ்கஷன் நடக்கும். அண்ட் the cinematographers are really to be thanked for that, Ganesh and Jitin. ஏன்னா அவங்க ஸ்ரீயோட ஃபுல்லாக புரிஞ்சுட்டு நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுட்டு எப்படி இந்த கேரக்டர் அவனோட வல்னரபிலிட்டி அவனோட வீக்னஸ் எப்படி காட்டுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹியூமேன் ஒரு மனிதாபிமானத்தோடு பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. அண்ட் ஐ ஆல்சோ தாட் இவர் எங்குமே ஸ்ரீ கணேஷ் வந்து அவர் கேரக்டர்ஸை வந்து இந்த இடத்துல நீ ஹீரோவா ப்ரூவ் பண்ணிடான்னு ஒரு கட்டாயமாக வைக்க மாட்டார். எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. பிகாஸ் எனக்கு கன்வென்ஷனல் ஹீரோயிசம் புரியாது. ஐ ஆல்வேஸ் ஸ்ட்ரகிள்ட் வித் தட் ஹீரோயிசம், வித் கைத்தட்டல், வித் எனி திங். பட் இஃப் யூ ஜஸ்ட் ஃபர்கெட் அண்ட் யூ ஜஸ்ட் திங்க் யூ ஆர் சீயிங் அ ஹியூமன் பீயிங், நிஜமாக ஒரு விஷயம் நடக்குதுன்னு ஒரு ஆல்மோஸ்ட் டாக்குமெண்ட்ரி மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ண முடிஞ்சா அப்படி இருக்கும். அது ஸ்ரீ கணேஷ் மேட் அஸ் ஃபீல். இந்த கான்டெக்ஸ்ட்ல உங்களை ஹீரோயிசம் டிஃபைன் பண்ணுங்கன்னா எப்படி பண்ணுவீங்க இந்த படத்துலயா? ஜெனரலி லைக் what is your definition of heroism? எனக்கு இல்லவே இல்லை. I don't, that word doesn't figure in my lexicon. No? Okay. I've never understood it. That's why I told you I'm not the hero of this film. It's my 50th film. Like that it is Sarath sir's 150th film. It is Devani ma'am's 40th. 40th or? Yeah. Oh sorry. What my 40th? I didn't even remember the it's my 40th film. Sarath sir's 150th film. அந்த மாதிரி. பட் இட்ஸ் அன் ensemble காஸ்ட் ஃபில்ம். இது ஒரு குடும்பம் 3 BHK டைட்டில் வச்சிருக்கு இல்லையா. இட்ஸ் த ஸ்டோரி ஆஃப் அ ஃபேமிலி. அந்த வீடு தான் ஹீரோ, அந்த ஃபேமிலி தான் ஹீரோ, அவங்க தான் ஹீரோயின். ஸோ நீ இப்போ if somebody comes to you with a script and says hey you know there are 4-5 hero moments here, இந்த மூமெண்ட்ஸ்ல மக்கள் கண்டிப்பா கை தட்டுவாங்க. எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் அது என்கிட்ட இது வரைக்கும் யாரும் அப்படி பேசுறது கிடையாது. பிகாஸ் யூ நோ no I mean it in the best way. உங்களுக்கு எப்படி தெரியும் நாளைக்கு கை தட்டலன்னா நீங்க வந்து சாரி சொல்லுவீங்களா? நான் இப்படி தான் பேசுவேன் அவங்ககிட்ட. அது எப்படி நாளைக்கு கை தட்டுவாங்க நீங்க சொல்லுங்க. கைத்தட்டல் எப்படிங்க பிளான் பண்றது? தட்ஸ் வெரி டிஃபிகல்ட். இட்ஸ் a lovely line in காவிய தலைவன், ரைட்? நான் கைத்தட்டல் வாங்க தேவையில்லை, நான் ஒரு இடத்துக்கு நடிகனாக போயிட்டேன் எனக்கு தோணுனா காளியப்பா பாகவதர் சொல்லுவார், ஒரு இடத்துக்கு போயிட்டேன்னு தோணுனா போதும். கோமதி நாயகம் பிள்ளை வந்து கைத்தட்டல்ரா, ஆஹா கைத்தட்டல், ராஜபாட்டு கைத்தட்டல் வேணும்னு கோமதி நாயகம் பிள்ளை சொல்லுவார். ஸோ அதுக்கு வந்து கைத்தட்டல் என்ன இருக்குது? ஐ ரியலி ஐ கம் ஃப்ரம் தட் கைண்ட் ஆஃப் எஜுகேஷன். பல விதமான மோசமான பாஸஸை சமுதாயத்தில் நம்ம சந்திக்க முடியும். இந்த படத்தில் ஒருத்தன் இருக்கான், அது அவங்க பார்க்கும்போது பார்க்கட்டும். Without naming anyone, what's like the worst thing a boss might have done to you? எனக்கு I've only had one boss, மணிரத்னம். He's a great boss. Why is a great boss? அவர் என்னை வேலைக்கு வச்சுக்கிட்டாரு. அவர் ரொம்ப நல்லவர், வல்லவர். அவர் மட்டும் என்னை வேலைக்கு வச்சுக்கலன்னா இந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்திருப்பேனான்னு தெரியாது.
ஸோ ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். எனக்கு இருக்கிற ஹாரிபிள் பாஸஸ் லிஸ்டே கிடையாது. ஒரே ஒரு பாஸ் தான் இருக்காரு, மணி சார். குட் ஃபார் யூ. லெட்ஸ் ஹோப் இட் ரிமைன்ஸ். எல்லாரும் ஐயோ எனக்கு மணி சார் பாஸா கிடைக்க மாட்டாரான்னு எல்லாரும் ஏங்குற ஒரு காலத்துல எனக்கு மணி சார் என் லைஃப் டைம் வரைக்கும் அவர் என்னோட குரு, என்னோட பாஸ்ங்கிறது. எனக்கு ஐம் அ மெட்ராஸ் டாக்கீஸ் பேபி. ஸோ எனக்கு அந்த ஆஃபீஸில் அவங்க இடம் கொடுத்தது அண்ட் அவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது த ஈக்வானமிட்டி ஆஃப் ஹவு டு ரன் அ செட். எல்லாரும் சமம், யாரும் ஏற்றம் தாழ்வாக இருக்கட்டும், பெருசு சின்னதாக இருக்கட்டும், அதெல்லாம் பார்த்ததே கிடையாது. ஸ்டாட்டஸ்கோ பார்த்தது கிடையாது. ஜஸ்ட் சினிமாக்காக உழைக்கணும். டோன்ட் ஆஸ்க் ஃபார் எனிதிங் எல்ஸ். ஸோ ஹீஸ் அ கிரேட் பாஸ். ஓகே, ஃபேர் இனஃப். ஐ வாண்ட் ப்ரெஸ் ஆன் இட் தென். அண்ட் என்னோட எல்லா படத்தோட முதலாளிகளும் நல்ல முதலாளிகள். இந்த கடைசி முதலாளி வந்து அருண் விஸ்வா. ஏன்னா நல்லா சம்பளம் கொடுத்து நல்லா பார்த்துக்கிட்டாரு. அண்ட் அவரோட முதலீடுக்கு நல்ல லாபம் வரணும். And he's been a great boss because he's let me plan and execute the film with Shri the way we wanted to. Creatively he has given us போய் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி விட்டுருக்காரு. So I'm very, and as the other boss I have, which I have to say, is my father, because எட்டாக்கி நிறுவனத்தோட CFO அந்த கம்பெனி வந்து இன்னைக்கு ப்ராஃபிட்டபுளாக நல்ல பேரோட இருக்குன்னா அதுக்கு முக்கியமான ஒரே காரணம் எங்கள் அப்பா தான். ஏன்னா என்னையும் EPUலாம் விட்டா நாங்கள் கம்பெனியை காலி பண்ணிடுவோம். சினிமா பைத்தியம் எல்லாத்தையும் போய் காசெல்லாம் அப்படியே கடலில் போய் போட்டுருவோம். பெரிய கிரியேட்டர்ஸ் மாதிரி எங்களுக்குன்னு ஒரு சரி அதெல்லாம் இருக்கட்டும், இந்த இதுக்கு இவ்வளோ பணம் தான் கிடைக்கும், எடுக்கிறத எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஞாபகப்படுத்துவார். ஹீ இஸ் நாட் அ குட் பாஸ், ஹீ இஸ் அ வெரி மீன் பாஸ். ஓகே, அவர் ரொம்ப என்ன சிரிக்கிற, உண்மைதானே சொன்னேன். ஹீ இஸ் அ வெரி மீன் பாஸ். பரவாயில்ல, அதில் ஒரு சின்ன ஆறுதல் எங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இவருக்கும் ஒரு மோசமான பாஸ். ஐயோ அது மட்டும் சொல்கிறேன். அவர் வந்து அதான் அந்த அப்பாக்களே அப்படின்ற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு பாஸ் அவர் வந்து பிகாஸ் இஸ் ஆல்வேஸ் ரைட். அதுதான் ரொம்ப காண்டா இருக்கும். நாளைக்கு வந்து இந்த பேப்பர் அப்படி தூக்கி போட்டு உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு நான் ரிஹர்ஸ்லாம் பண்ணுவேன். அந்த பேப்பரும் கைக்கு வந்ததுல நான் போய் விரலும் காமிச்சது. வெரி பெஸ்ட். மோஸ்டா டெக்ஸ்ட்ல சாரி நீங்க சொன்னது தான் கரெக்ட், அதுதான் முக்காவாசி நடக்கும். ஸோ ஐ டோன்ட் லைக் பாஸஸ். ஆனால் ரிலேட்டட் நோட் இல்லை, ஐ திங்க் இந்த எமோஷன் எல்லாருக்குமே அப்ளை ஆகும்னு நினைக்கிறேன். எல்லாருமே ஒரு விதத்தில் எவ்வளோ வயசானாலுமே குழந்தைகள் தான், பிகாஸ் தே சீக் தி அப்ரூவல் ஆஃப் தேர் பேரண்ட்ஸ் ஆன் சம் லெவல், ரைட்? யூ வாண்ட் டு பி சீன் பை தெம். ஆனா எங்களை பத்தி எங்க அப்பாவை சொன்னார்ல, ராம் ஏதோ சொன்னாரு, நானும் சித்தும் ஒரே ஸ்கூல்ல படிச்சோம், எல்லாரும் நாங்க ஒரு ஸ்கூல்லாம் படிக்கல. ஹி வாட் ஹி மென்ட் டு சேஸ் நாங்களாம் ஒரே தோட்டத்துல வளர்ந்த பூங்கிற மாதிரி. ஆனா இன்னமும் நாங்க ரெண்டு பேரும் சின்ன குழந்தையா தான் இருக்கோம், எங்களுக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. எங்க அப்பா சொன்னாரு, அவனை பத்தியும் அவன் கரெக்டா தான் சொன்னான், உன்னை பத்தியும் ரெண்டு பேரும் கரெக்டா தான் அவன் சொல்லியிருக்காரு. ராம் இஸ் கரெக்ட்லி டிஃபைன் போத் ஆஃப் யூ. எங்க அப்பா சொன்னார் ராம் பத்தி. இந்த படத்துல there's a lovely moment where your eyes widen, right? ஒரு நல்ல வயசான பிறகு ஒரு விஷயத்துல இவர் உங்களை கவனிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையோட நீங்க அங்க நின்றுகிட்டு இருக்கும்போது you momentarily become a child. Yeah. Right, in that moment where you're I mean இந்த மாதிரி ஸ்பேசஸ்ல you're a writer yourself, you're an aspiring filmmaker yourself. Do you find yourself இதுக்கு மேல எனக்கு இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வேணும் இவனோட மனநிலையை பத்தி அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ்ல நீங்க இருப்பீங்களா? இல்ல எல்லா டிஸ்கவரியும் பிஃபோர் தாங்க பண்ணுவேன். நான் ஸ்ரீ கிட்ட கேட்காத கேள்வியே கிடையாது. நான் எல்லாமே முன்னாடியே நடிச்சு காமிச்சு, நான் இதை இப்படி பண்ண போறேன், இப்படி நீ இதை சொல்லி வேற எப்படி பண்ணலாம். ஐ லைக் ஹிம் டு டிஸ்கவர் பிஃபோர் வி கோ டு த செட். இன்னொரு விஷயம் வந்து, இந்த வயசுனா இப்படிதான் இருக்கணும்னு நம்ம ஒரு விஷயம் யோசிச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், தென் த டிரெக்டர் வில் பிகம் ஹெல்ப்லெஸ். ஸோ நான் அதெல்லாம் அவன் வாட் எவர் ஹீ வாண்டட் ஒன்லி ஐ ஹவ் ஒர்க்ட் இன்சைட். அவன் சிபிஎஸ்சினா சிபிஎஸ்சி, அவன் மெட்ரிகுலேஷனா மெட்ரிகுலேஷன். அவன் என்ன சொன்னானோ ஐ ஹவ் ஜஸ்ட் ட்ரை டு ஸ்டிக் இன்சைட் ஹிஸ் பவுண்டரி. அதில் ஐ ஹவ் டோல்ட் ஹிம் சர்டன் திங்ஸ். இந்த இடத்துல இது பண்ணால் கொஞ்சம் சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கணுமா? ஐ செட், உனக்கு என்ன வயசாகுது, நீ சின்ன பிள்ளைத்தனமாக தானே இருக்க. சடனாக உனக்கு ஒரு சீரியஸ் விஷயம் நடக்கிறப்ப நீ வந்து என் பேர் ஸ்ரீ கணேஷ் அப்படின்னு பேசல, நான் ஸ்ரீ கணேஷ் சார் அப்படி தானே பேசுறீங்க. ஸோ உங்களுக்கு வயசே கிடையாது, நீங்கள் 20 வருஷமா ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. எனக்கும் கிட்டத்தட்ட வயசு கிடையாது, பிகாஸ் நம்ம we are fixed in one kind of personality. இப்போ சுதீர் ஸ்ரீனிவாசனுக்கு என்னைக்கு வாய்ஸ் பிரேக் ஆச்சோ அன்னிலிருந்து அவர் பொறாம அடிமை ஆயிட்டார். பிகாஸ் சுதீர் ஸ்ரீனிவாசன் குரலும் இந்த தாடியும் மட்டும் என்கிட்ட இருந்ததுன்னா நான் எங்கேயோ போயிருப்பேன்டான்னு தான் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். So I mean that's the way I would approach that topic. So idhula vandu neenga, so there is no necessary relief when you start to play an age closer to yours. You'd be surprised. Sometimes it was easier to do the younger scenes. Abdiya, okay. Sometimes it was easier to do the much older scenes because adu vandu adu scene பொறுத்து இருக்கு. And இன்னைக்கு ரவியோட I had a great chat காலையில பேசிட்டு இருந்தோம். பிகாஸ் அவன் கோமாளி பண்றப்போ நான் அவனுக்கு ஃபோன் பண்ணி என்னடா பண்ண எப்படிடா பண்ணேன்னு அப்போ பேசிட்டு இருந்தோம். அவனு கேட்டான், மச்சி பண்ணியிருக்கேன்டா, ஓகேடான்னு எல்லாம் சூப்பராக இருக்குது, இட் வில் பயங்கர கமர்ஷியலாக ஒர்க் ஆகும். இட் ஒர்க்.
ஸோ இதில் பண்ணுறப்ப அவன் நேற்று நைட் படம் பார்த்துட்டான். எனக்கு இப்போ ஐ எம் ஸ்டில் லிவிங் இன் ஆடியன்ஸ், எவ்ரி ஆடியன்ஸ். இப்போ நாளைக்கு இன்னைக்கு நேற்று நீங்கள் பார்த்தீங்க, நாளைக்கு அவர் பார்ப்பாரு. ஒவ்வொரு நாளும் எனக்கு ரிலீஸ் மாதிரி தான். ஏன்னா புதுசாக ஒருத்தர் பார்க்குற அன்றைக்கெலாம் எனக்கு ரிலீஸ் டே எப்படிங்க இருந்தது கொஞ்சம் சொல்லுங்களேன்னு தான் கேட்பேன். ஸோ நான் பயத்திலே டேய் பரவாயில்லையாடா ஓகே, டேய் ஏன்டா அவன் மூஞ்சி இப்படி இருக்கு எப்படா பண்ணேன்ற மாதிரி ஹி வாஸ் வெரி ஹாப்பி. பிகாஸ் வி நோ த ப்ராசஸ் இல்லையா, ஹவு மச் ஒர்க் தட் இட்ஸ் வெரி ஸ்கேரி. டப்புன்னு யாராவது சிரிச்சிட்டாங்கன்னா, டப்புன்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா, ஸோ நிறைய வி வர் ஜஸ்ட் ஒர்க்கிங் இட் அவுட் லைக் தட். பட் தேர் வாஸ் நோ ஈஸி சீன், தேர் வாஸ் நோ டிஃபிகல்ட் சீன். ஸ்ரீயை சந்தோஷப்படுத்தணும், ஸ்ரீயை சந்தோஷப்படுத்தினா நல்ல சீன், ஈஸி சீன். Yeah, and I think ஸ்ரீயை சந்தோஷப்படுத்துற வரைக்கும் அது I டிஃபிகல்ட். think we hit upon a very beautiful thought இங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது நீங்க பே பண்ற வயசுக்கும் அவனுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வயசுக்கும் சம்பந்தம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. No, I'm telling you, இவருக்கு your voice has been like this since you were 18 years. ஆமா ஆயிருச்சு. ஸோ இவர் தாடி இல்லாம 18 வயசு செகண்ட் இயர் காலேஜ் பையன் வந்து இந்த குரல்ல பேசினா உங்களுக்கு டப்பிங் பிரச்சனை தானே சொல்லுவீங்க. சத்தியமா. என்னடா டப்பிங் யாரோ வந்து இல்ல என் கூட போன்ல பேசுற பல பேர் நேர்ல பாக்கும்போது அவங்க கரெக்ட், ஒண்ணுமே ஏய் புரியாது. அவனா நீன்ற மாதிரி உங்களை பார்ப்பாங்க. ஸோ எனக்கு அதான் யூனோ, ஸோ தேர் இஸ் நோ ஒரு இப்படிதான் பண்ணணும் இப்படிதான் பண்ண முடியும். பட் அதே கட்டாயம் இந்த ஸ்ரீ கணேஷ் சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒரு வழி தான் இருக்கு, ஸ்ரீ கணேஷோட வழி. அது வர வரைக்கும் அவரும் விட மாட்டாரு. அவர் முகத்துல சந்தோஷம் இருக்கிற வரைக்கும் சரத் சார், தேவயானி மேம், மீதா, சைத்ரா, நான், we have all just done what he wanted. And செட்டில் இவ்வளோ பெரிய புக்கோட சுற்றிட்டு இருப்பாரு. The full bound script of 3 BHK I'll have in my van. Shri will be carrying every day. இந்த 2 காப்பி ஆஃப் த ஸ்கிரிப்ட் இந்த படத்தோட ஃபுல் ஷூட்ல இருந்திருக்கு. ஏன்னா நானும் என்னோட ஃபர்ஸ்ட்டு நான் எப்போவுமே ஞாபகப்படுத்துவேன், போன வருஷம் என்னன்னு சொன்ன ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு நான் அந்த மை புக் வில் ஹாவ் ஆல் த நோட்ஸ். போன வருஷம் இந்த சீன் பேசுகிறப்போ நீ இப்படி சொன்னேன், அப்படி சொன்னேன் நான் சொன்னா, சரி சார் அது வேணாம் சார் இப்போ சொல்கிறது பண்ணுங்க சார்பாங்க. ஏய் உனக்குன்னு வேணுங்கிறப்போ லாஜிக் மாத்துற நீ இப்போ தொப்பியை மாத்துற நீ அப்படின்னா, இல்லை சார் பண்ணிடலாம் சார் அப்படின்னு சொல்லி அவனுக்கு பிடிச்ச மயிலுக்கு 10 காலுன்ற மாதிரி. I saw a clip of you ரீசெண்டா சந்தோஷ் நாராயணன் அவர்களோட கான்சர்ட்ல இருந்து, where you were absolutely vibing with the people there and you were singing along and all of that. கைத்தட்டு பற்றி பெரிய கவலைப்படாத ஒருத்தர், அது எப்படி உருவாக்கணுன்றதுலாம் ஒரு லாஜிக்கெல்லாம் இல்லைன்னு நம்பக்கூடிய ஒருத்தர். Talk to me about vibing in a concert with people sort of enjoying it, because I noticed after that ஒரு பாடகராக உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு குவிஞ்சிக்கிட்டு இருந்துச்சுன்றது அது ஹிலேரியஸ். சுதீர், நான் 30 பாட்டு பாடிட்டேன் ஆல்மோஸ்ட் ஆஸ் அ பிளேபேக் சிங்கர். 30 பாட்டு பாடிட்டேன், ரெக்கார்ட் ஆகி ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போவும் வந்து நீங்கள் பாடுவீங்களா அப்படின்னு கேட்குறப்போ எப்படி இருக்கும் உங்களுக்கு? செம ஜாலியாக தான் இருக்கும். ஐ ஃபைண்ட் இட் ஹிலேரியஸ். அதை தாண்டி ஐ லைக் டு சிங். எனக்கு சின்ன வயசுலேருந்து பாடுறது பிடிக்கும். சேம் திங் இக்கிகாய், எனக்கு பாட பிடிக்கும், எனக்கு பாட வரும், எனக்கு பாட காசு கொடுக்குறாங்க. இந்த 3 விஷயமும் நடக்கிறப்போ நல்ல வேலை தான் நடக்கும். அதையும் தாண்டி திஸ் மந்த் இஸ் அ வெரி மேஜிக்கல் மந்த் ஃபார் மீ. ஐ எம் அ லைஃப் லாங் மியூசிக்கல் ஃபேன். நான் வெம்பிளி ஸ்டேடியமில், வெம்பிளி அரீனாவில் பீட்டில்ஸ், பிரின்ஸ், த ஹூ, பிலி ஜோல், பாப் டிலன் அவங்களாம் ஸ்டேஜ் ஏறின ஒரு வென்யூவில் நான் பாடியிருக்கேன். 15 நிமிஷம் பாடியிருக்கேன். ஸோ நான் சாண்டி கிட்ட சொன்னேன், ஐ செட் திஸ் இஸ் அ ஹியூஜ் திங் ஃபார் அ கிட் லைக் மீ. நாங்கள் பார்த்த கனவுகள், வெம்பிளியில் போய் ஒரு நாள் ஒரு கச்சேரி கேட்போமாங்கிற ஒரு ட்ரீம் இருந்தது. டு பி ஏபிள் டு பெர்ஃபார்ம் தேர் இஸ் அ ரியல் ட்ரீம் கம் ட்ரூ. அண்ட் அது கைத்தட்டலுக்காக இல்லை, ஐ லவ் பீயிங் லைவ். இப்போ இதுவே வந்து இங்கே எடிட் இல்லை, இட்ஸ் ஆல் ஆன்லைன், we're going, no, I'll be very happy. I like live because there's no retake, there's no redo, it's very real. எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற உலகத்தில் the only thing that's left is live. ஏன்னா லைவ்ல வந்து டப்பிங் கிடையாது, சாரி சொல்ல முடியாது, அட்மின் பண்ணிட்டான்னு சொல்ல முடியாது, எல்லாமே நம்ம தான் பொறுப்பெடுத்துக்கணும். ஸோ அப்படி இருக்கிறப்போ 20,000 பேர் கூட்டம், நம்ம வந்து ஒரு சந்தோஷ் நாராயணோட மியூசிக்கில் லைவ் பேண்ட், நாங்கள் வந்து +1 சீட்டிங், நோ க்ரச்சஸ், நோ டெக்னாலஜிக்கல். எப்படி 3 BHKக்கு எந்த டெக்னாலஜி க்ரச்சும் இல்லாமல் பண்ணோமோ அதே மாதிரி இட்ஸ் அ கம்ப்ளீட்லி லைவ் கான்சர்ட் வித் 25 people playing on stage. எனக்கு வந்து இட்ஸ் அ சோல் என்ரிச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் சந்தோஷ் அண்ட் I sang with him in Malaysia, தென் ஜஃப்னாவில் பாடியிருக்கோம், அப்புறம் சென்னை கான்சர்ட், இப்போது வெம்பிளி. இந்த மாதிரி நிறையா பிளான்ஸ் இருக்குது. அண்ட் அதுக்கு நடுவில் ஒரு we have been friends for more than 10 years, பட் அந்த உனக்கு தாங்கிற பாட்டு வந்து எங்கள் 2 பேருக்கும் ஒரு இட்ஸ் லைக் an umbilical cord connection. அவனுக்கும் ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். பல பேருக்கும் கூட that creation, the process of how we made that song was very personal. Yeah, okay. And so yeah, it's just I get to live a different life. நீங்க சொன்னீங்கல்ல இந்த
கடந்து போன ஒரு வாழ்க்கையை திரும்ப வாழறதுக்கு ஒரு வழியாக நீங்கள் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டதை பற்றி கேட்டிங்க. எனக்கு ஒவ்வொரு முறையும் நான் ஸ்டேஜில் பாடுறப்போ நான் காலேஜில் பாடினது, ஸ்கூலில் பாடினது, ஏன்னா அப்போல்லாம் நான் லைஃப் லாங் ஸ்டேஜில் பாடுவேன்னு ஒரு சிங்கராக ஒரு நம்பிக்கை இருந்தது. ஓகே. அது வந்து ஒரு ஆக்டராக இருந்தும் பாட வாய்ப்பு கிடைக்கிறப்போ ஐ ஃபீல் வெரி லக்கி. What kind of songs were you singing then? I had a 5 song set. அப்படியா? ஸோ அதில் என்னோட பாடல்களை பிரபலமாகவே ஃப்ரம் எனக்குள் ஒருவன். I sang one of my favorite Santhosh songs, Inner Peaceனு ஒரு அசல் கோலார் சாங் இருக்குது, குலு குலுங்கிற படத்துலேருந்து. அது பாடுவோம். நானும் ஆஃபரும் அது பாடினோம். Then we sang, I did a tribute for Namuthu Kumar. I sang Unbadil Vendi from Tharamani. So there are no rules. Santhosh கான்சர்ட்டில் யுவன் பாட்டு பாடுறதுலாம் we just do what makes us happy. பல பேருக்குள்ள அந்த முதல் வாட்டி அவங்க பாடினது, டில் தென் யூ மைட் திங்க் தட் யூர் அ குட் சிங்கர், பட் இட்ஸ் ஒன்லி வென் யூ கெட் தட் வெளியிலேருந்து ஒருத்தங்க ஹே நீ நல்லா பாடுறியன்னு சொல்கிறது, இட் மீன்ஸ் அ லாட் டு லாட் ஆஃப் சிங்கர்ஸ். ஓ பாடுவேனா, வருதா, நல்லா இருக்கா, உனக்கு கேட்கறதுக்கும் நல்லா இருக்கா, எனக்கு கேட்குற மாதிரின்ற மாதிரி. வென் வாஸ் தட் ஃபார் யூ வளர்ந்து வரும்போது? அவ்வளோலாம் வேலிடேஷன் கேட்டதே கிடையாது சார். ஓகே. நான் ஏன் பாடுறேன்னா எனக்கு பாட பிடிக்கும். நான் நல்லா பாடுறேங்கிறது நீங்கள் சொல்லலாம் கூட, எனக்கு தோணிச்சுன்னா நான் பாடிடுவேன். ஐம் சாரி, அது கொஞ்சம் சுயநலவாதியாக இருக்கலாம், பட் எனக்கு பிடிக்கிறோங்கிறதுனால நான் அதை பண்ணுறேன். பட் உண்மையாக சொன்னால் நான் ஃபஸ்ட் டைம் ஒரு ஸ்டூடியோவில் ஹெட்ஃபோன் போட்டு பாடினது பாய்ஸில் ரஹ்மான் சருக்காக 2 பாட்டு பாடினேன். அது ரிலீஸ் ஆகலை. அப்படியா? இல்லை. பட் அந்த அனுபவம் நான் லைஃப்பில் மறக்கவே முடியாது. பிகாஸ் அவர் பியானோ வாசிக்க ஒரு ஹெட்ஃபோன் போட்டு, அது வரைக்கும் நான் ஸ்டேஜில் தான் பாடியிருக்கேன். நான் ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் பாடினதே கிடையாது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20 பாய்ஸ் அப்போ 2002 23 இயர்ஸ் இருக்கும் வயசு. அப்போது முறை நான் வந்து அவரோட ஸ்டுடியோக்குள்ளே போய் ஹெட்ஃபோன் போடுறேன். எனக்கு டக்குன்னு இரிட் ஆகிடுச்சு எல்லாமே. ஐ ஹவ் நெவர், நான் வந்து இருட்டில் சைலன்ஸில் பாடினதே கிடையாது. நான் வெளிச்சத்தில் ஆடியன்ஸை பார்த்துக்கிட்டு தான் பாடியிருக்கேன். ஸ்கூலில், காலேஜில், பேண்டில். அவர் பாடுறப்போ நான் ஒரு இங்கிலீஷ் பாட்டு பாடினேன் ஃபஸ்ட்டு, சும்மா. அது வந்து வி வர் ஜாமிங். அதுக்கப்புறம் கேர்ள் ஃப்ரெண்ட் சாங் ஃபர்ஸ்ட் வெர்ஷன் நான் ஒரு வெர்ஷன் ரெக்கார்ட் பண்ணேன். அப்போ அவரோட ஹி வாஸ் அலோவிங் மீ டு, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நான் பாடுறேன், ரஹ்மான் சார் ஷட்டப் சொல்லாமல் பாட விடுறாரு. அதுவே எனக்கு பயங்கர காம்ப்ளிமெண்ட். ஐ டோன்ட் நோ ஹவ் டு எக்ஸ்பிளைன் பெட்டர். ஏன்னா அவர் வந்து ஈஸியாக யூ ப்ளீஸ் வேணாம், இனிமேல் பாடவே பாடாதுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் ரசித்து அதை பாடி நீ நிறையா பாடணும்னு சொன்னதெல்லாம் அது எனக்கு அதான் விதை, அதான் கான்ஃபிடென்ஸ். ரஹ்மான் சாரே நல்லா பாடுறேன்னு சொல்லிட்டாரு, நீ யாருன்ற மாதிரி உலகத்தை எதிர்க்கிற ஒரு ஸ்ட்ரென்த் அங்கே தான் கிடச்சிச்சு. வேற என்ன பாட்டு பாடினீங்க அந்த படத்துல? ஜெயிலே ஜெயிலே, அந்த சென்ட்ரல் ஜெயிலே, அது 2 நான் தான் ஃபர்ஸ்ட் பாடி. பட் அது வரும்ல பேக்ரவுண்ட்? என் வாய்ஸ்ல இருக்காது. ஓ உங்க வாய்ஸ் கிடையாது. தட் கன்னிச்சாரி ஆல்சோ சவுண்டட் சஸ்பிஷியஸ்லி லைக் அது சரண் வாய்ஸ். அது என்னால பாடவே முடியாது, அது ப்ராப்பர் சிங்கர். கார்த்திக் தான் என்னோட 2 சாங்ஸும் கார்த்திக் பாடினாரு. and I'm very glad he's a much better singer than me. Yeah. So you don't have any recording of that? No. Nah. I should ask sir though, he'll have it. அவர்கிட்ட எல்லாமே இருக்கும். I'll ask him, but I still tell him நான் எல்லாருக்காகவும் பாடிட்டேன், உங்களுக்காக தான் இன்னும் பாடலனா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். அசனி பார்க்கலாம்னு சொல்லிட்டே இருக்கீங்க, எனக்கு சான்ஸே கொடுக்க மாட்டேங்க. யாரோலாம் பாடுறாங்க சார், எனக்கு மட்டும் கொடுக்க மாட்டேங்க. அப்படியே சொல்லி கூப்பிடுங்க. ஸோ ஹீஸ் ப்ராமிஸ் மீ வில் see. Okay, there was a time when you wanted to play these roles in the lower middle class roles என்ன கன்சிடர் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. பட் அந்த கனவுகள்லாம் இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்கு. நிறைய யதார்த்தமான கதாபாத்திரங்கள். ஆல்சோ டோன்ட் கீப் காலிங் மீ அண்ட் சேயிங் உனக்கு நான் எதுக்கு வேலை கொடுக்குறேன்னா நீ அழகாக இளமையாக இருக்க. இந்த 2 காரணங்களுக்காக நான் நடிகன் ஆகவே இல்லை. அது வந்து சம் லக், அது அவங்க பார்க்குற பார்வையா, காட்ஸ் கிஃப்ட், ஐ டோன்ட் நோ வாட் இட் இஸ். தட் இஸ் ஹேப்பனிங் ஆன் இட்ஸ் ஓன். வாட் வி டூ ஃபார் த கிராஃப்ட் இஸ் டிஃப்ரெண்ட் இல்லையா? ஸோ அதுக்கு மரியாதை கொடுக்கலாம் கூட பரவாயில்ல, வாய்ப்பாவது கொடுக்கட்டும். யூ டோன்ட் ஹேவ் டு ரெஸ்பெக்ட் மீ, அட்லீஸ்ட் வேலிடேட் மீ, கிவ் மீ அ ஜாப். ரைட். அதில் லேட்டஸ்ட் வாய்ப்பு ரிலீஸ் ஆக போகுது, which is 3 BHK. கண்டிப்பாக. அண்ட் அதுக்கு முக்கியமான தேங்க்ஸ் ஐ வில் ஆல்சோ சே, பிகாஸ் சித்தா வாஸ் அ வெரி பிக் support for us as creators, and Arun and I dreamt lot of dreams together, and our enak kudutha and he was able to see me as that from the beginning. I am really grateful, and that made people see me differently. And only a writer can create an actor's career. Adu I am very clear about it, because avanga or character ungalkaga எழுதி நம்பலனா எதுவுமே நடக்காது. ஸோ ஸ்ரீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கதை என்கிட்ட கொடுத்து எனக்கு என் மேலே ஒரு நம்பிக்கை செலுத்தினது, என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிட்டு he's brought out something from me. I can't wait to see what people say. I enjoyed myself a lot, and when people see the film, if they enjoy it, I'll be very very happy. Because அப்பதான் எல்லாமே ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ரிசல்ட் கிடைச்ச ஃபீல் கிடைக்கும். நான் சொன்னது போல் இட்ஸ் a very very well intentioned film.
And I wish you and the film the very best. Thank you so much. In the conversation kum nandri. Thank you. You're always fun to talk to. Thank you. Thank you.